இந்த போக்சோ ஆக்டை தெரிஞ்சுக்கிறதுல ரெண்டு பெனிஃபிட் இருக்கு. ஒன்று, நீங்க அதுல வர்ற வழக்குகளை நடத்தலாம், எக்ஸாம்ல அது சம்பந்தப்பட்ட கேள்விகளை நீங்க எதிர்கொள்ளலாம் அப்படின்றதான் அதை பார்க்கணும். இந்த போக்சோ ஆக்ட் பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் வந்திருக்கு, இந்த ஆக்ட் வந்து எந்த வருஷம் எனாக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2005ல் எனாக்ட் பண்ணியிருக்காங்க இந்த போக்சோ ஆக்ட். இதில் வந்து 9 சாப்டர்ஸ் ஆர் தேர். 9 சாப்டர்ஸ். எவ்வளோ செக்ஷன்ஸ் இருக்குன்னா 46 செக்ஷன்ஸ் இருக்கு. 9 சாப்டர், 46 பிரிவுகள் இருக்கு. இப்ப சமீபத்தில் இந்த போக்சோ அஃபென்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக பெருகிக்கிட்டே வருது. அதிகமான வழக்குகள் நீதிமன்றத்தை நோக்கியும் பயணிச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த வழக்குகளை எப்படி கையாளுறது, இந்த இந்த ஆக்ட் பார்த்தீங்கன்னா இதை செல்ஃப் கண்டெய்ன் கோட்னு சொல்லலாம். தி போக்சோ ஆக்ட் கேன் பி கால்ட் அஸ் செல்ஃப் கண்டெய்ன் கோட். இது எப்போ ஃபோர்ஸ்க்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 19/6/2012 அதுதான் அது ஃபோர்ஸ்க்கு வருது. இந்த போக்சோ ஆக்டோட ஆப்ஜெக்ட், இப்போ போக்சோ ஆக்டை பற்றி ஒரு கேள்வி வந்துச்சுன்னா நீங்கள் எல்லா கேள்விகளுக்கும் ஆப்ஜெக்ட் ஆஃப் தி போக்சோ ஆக்ட் இஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். வாட் இட் இஸ்? டு ப்ரொடெக்ட் தி சில்ட்ரன் ஃப்ரம் தி sexual offenses, that is sexual assault or sexual harassment and child pornography. இந்த மாதிரி விஷயங்களை இருந்து சைல்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இதுதான் அல்டிமேட் ஆப்ஜெக்ட் தான், இதுக்காக இதை கொண்டு வர்றாங்க. இந்த ஆக்ட் வந்து ஜெண்டர் நியூட்ரல் ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஆப்ஜெக்ட் அண்ட் ரீசன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் வந்து ஜெண்டர் நியூட்ரல் ஆக்ட் அப்படின்னா என்ன மீனிங்? மேல் அண்ட் ஃபீமேலுக்கு அப்ளை ஆகும் அப்படின்றாங்க. ஸோ இது ஜெண்டர் நியூட்ரல் ஆக்ட்னு இந்த ஆப்ஜெக்ட் அண்ட் ரீசன்ஸ்ல வந்துருச்சு. கர்நாடகாவில் ஒரு கேஸ் வந்து ரைஸ் ஆகுது. அந்த கேஸ்ல ஒரு 52 years old woman was arraigned as accused, who alleged to have subjected the victim boy, that is 11th standard boy, into penetrative sexual assault. இதுதான் அலிகேஷன். ஒரு 52 வயது உமன் வந்து ஒரு 11th படிக்கிற ஸ்டூடெண்டோட she is alleged to have subjected him to penetrative sexual assault. அந்த பொண்ணு வந்து எஃப்ஐஆர் வாங்கிட்டு கர்நாடக ஹைகோர்ட்ல குவாஸ் போடுறாங்க. இந்த மாதிரி இது வந்து இந்த செக்ஷன் 3(1)(a and section 3(1)(c, these two provisions are gender specific. It does not apply to the female அப்படின்னு போடுறாங்க. நான் சொல்ற ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நீ நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் எழுதுறவங்க இதுதான் கேள்வி உங்களுக்கு வரப்போகுது. ஏன்னா இது ஒரு பேனிங் இஷ்யூவா இருக்கு. போன வாரம் இந்த இஷ்யூவில் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் போய் ஒரு நோட்டீஸ் போட்டிருக்காங்க. அதுவும் ஜஸ்டிஸ் MM சுந்தரேஷ் தலைமையிலான பெஞ்சில். இந்த கர்நாடக ஹைகோர்ட் வந்து which held that no your submissions are liable to be rejected, you are not entitled for quashment of charge sheet அப்படின்னு டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அந்த லேடி பேரு அர்ச்சனா பாட்டீல். அர்ச்சனா பாட்டீல் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. அந்த லேடி சுப்ரீம் கோர்ட் போறாங்க. சுப்ரீம் கோர்ட் போய் இந்த ஹைகோர்ட் ஆர்டரை சேலஞ்ச் பண்றாங்க. கர்நாடக ஹைகோர்ட்ல என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பாயிண்ட் நம்பர் 1, the act being a progressive enactment which is intended to safeguard the sanctity of childhood. The act is a progressive act which is intended to safeguard the childhood. It is rooted in gender neutrality and this act applies irrespective of sex அப்படின்னு சொல்லிடுறாங்க.
இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் போறாங்க. அந்த உமன் சுப்ரீம் கோர்ட்ல போய் ஆர்கியூ பண்றாங்க. இந்த மாதிரி செக்ஷன் 3(1)A, செக்ஷன் 3(1)C which are gender specific னு சொல்றாங்க. இப்ப செக்ஷன் 3(1)A, செக்ஷன் 3(1)C இந்த ரெண்டு ப்ரொவிஷனையும் படிச்சு காமிச்சு இது வந்து ஜெண்டர் ஸ்பெசிஃபிக்கா இருக்கு, இது ஹீன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு ஒரு சப்மிஷன் வைக்கிறாங்க. that submission is found to have some force. On that basis the Supreme Court ordered notice and also granted interim stay for the continuation of trial. பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம எல்லாரும் சொன்னீங்க இது வந்து ஜெண்டர் நியூட்ரல் ஆக்ட்னு, நானும் சொன்னேன். but now Supreme Court finds that these two sections are gender specific, it only applies to the male அப்படி முடிவுக்கு வந்திருக்காங்க. still we have to wait for the authoritative pronouncement in this regard. இப்போ ஒரு interim order பாஸ் பண்ணிருக்காங்க. அர்ச்சனா பாட்டீல் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. ஓகே, இப்போ மதுரையில் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்றவங்க யார் பண்றீங்க? டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல, மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்றீங்களா? போக்சோ கோர்ட்ல அப்பீர் ஆயிருக்கீங்களா? போக்சோ கோர்ட்ல ஆன்டிசிபேட்டரி பெயில் whether it is maintainable or not. ஆன்டிசிபேட்டரி பெயில் ஃபைல் பண்ணிருக்கீங்களா? இல்ல ஆன்டிசிபேட்டரி பெயில் யாராவது ஆர்டர் வாங்கி பார்த்திருக்கீங்களா? அது மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? whether the accused in a POCSO case can ask for pre-arrest bail in the POCSO court or before the principal district and session judge. இதுதான் கேள்வி. ஆக்ட்ல இருக்கா? இது வந்து ஒரு செல்ஃப் கண்டெய்ன் கோட் சொல்லிட்டேன். எல்லாமே இதோட மெக்கானிசம் ஃபுல்லா இந்த ஆக்ட்லயே வந்துருச்சு. என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், இந்த ஸ்பெஷல் கோர்ட் which is equivalent to செஷன்ஸ் கோர்ட். சரியா? இப்ப சில இடத்துல போக்சோ கோர்ட்னு டெசிக்னேட் பண்ணனா தி கன்சர்ன் செஷன்ஸ் கோர்ட் கேன் பி ஆக்டட் as போக்சோ கோர்ட். இப்ப ஆன்டிசிபேட்டரி பெயில் ஃபைல் பண்றாங்க. ஆன்டிசிபேட்டரி பெயில் ஃபைல் பண்ணலாமா கூடாதா? எங்க மெயின்டைன் ஆகும்? இப்படிதான் உங்களுக்கு பிராக்டிக்கலா கேள்வி வரும். A files an anticipatory bail before the special court seeking pre-arrest bail. Sessions court written the application by stating that anticipatory bail is not maintainable in the court. Then you are directed to approach the sessions judge அப்படின்னு ஒரு ரிட்டன் போடுறாங்க. இது எப்படி நம்ம டேக்கிள் பண்றது? Is there any specific provision in the POCSO Act as regards anticipatory bail or bail? இருக்கா? இந்த கேள்வி நான் கேட்கல. கரூர்ல இருக்கிற ஒரு செஷன்ஸ் கோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க. கரூர்ல ஒரு போக்சோ கோர்ட் இருக்கு, தனியா ஒரு செஷன்ஸ் கோர்ட் இருக்கு. போக்சோ கோர்ட்ல ப்ரீ அரெஸ்ட் பெயில் பெட்டிஷன் போடுறாங்க. அந்த போக்சோ ஜட்ஜ் வந்து ரிட்டன் பண்றாங்க, இந்த மாதிரி ஆன்டிசிபேட்டரி பெயில் இஸ் நாட் மெயின்டெனபிள், யூ ஆர் டைரக்டட் டு அப்ரோச் தி செஷன்ஸ் கோர்ட் அண்ட் ஃபைல் தி அப்ளிகேஷன். அவர் போய் அந்த ரிட்டன் எடுத்துட்டு போய் அப்படியே செஷன்ஸ் கோர்ட்ல போடுறாரு. செஷன்ஸ் கோர்ட்ல வந்து ஜட்ஜ் வாங்கி பார்க்கறாங்க, அதை என்டர்டெயின் பண்றாங்க. At this juncture, the learned public prosecutor raised a serious objection by stating that anticipatory bail is to be maintainable only before the sessions special court, not before this court னு சொல்றாங்க. ஜட்ஜ் என்ன நம்ம என்டர்டெயின் பண்ணலாம்னு பார்த்தா இப்படி ஒரு அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றாரே, நம்ம என்ன பண்றதுன்னு பார்த்தாங்க. அங்க ஸ்பெஷல் கோர்ட் ஜட்ஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா அவங்க இங்க வராது சார், ஒன்னும் எங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்பிரஸா ப்ரொவிஷன் இல்லை அப்படின்ட்டாங்க. The learned session judge took a correct decision, sent the matter to the High Court Registrar by way of reference under section 395 CRPC, seeking legal opinion from the Honorable High Court. A division bench was constituted comprising Justice Satyanarayanan and Justice Bharathidasan. ஒரு டிவிஷன் பெஞ்ச் கான்ஸ்டிடியூட் பண்றாங்க இந்த இஷ்யூவை டிசைட் பண்றதுக்கு, எங்க பெயில் வரும் அப்படின்னு. இந்த ஜட்ஜ்மெண்ட் ரிப்போர்ட்டட் ஜட்ஜ்மெண்ட் 2020 2 Law Weekly Criminal பேஜ் வந்து
55555. The Additional Registrar General, Madurai Bench of Madras High Court. இதுதான் கேஸ் பேரே. ரெஃபரன்ஸ் நம்பர் 2 of 2020. இதுல வந்து இங்க இந்த கோர்ட்ல வந்து விசாரணைக்கு வருது. விசாரணைக்கு வரும்போது ஹைகோர்ட் ரெஜிஸ்ட்ரிக்குன்னு சில அட்வொகேட்ஸ் இருப்பாங்க. இங்க ரெஜிஸ்ட்ரியை டிபெண்ட் பண்றதுக்கு அதுல ஒரு அட்வொகேட் அப்பீர் ஆகி சொல்றாங்க, இல்ல இது இங்க தான் வரும், செஷன்ஸ் கோர்ட்ல தான் வரும்ன்றாங்க. அதுல ஒரு அட்வொகேட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்பீர் ஆறவங்க இது அங்க தான் வரும், ஸ்பெஷல் கோர்ட்லன்றாங்க. The issue was decided by this honorable court, that too by division bench. Anticipatory bail in a POCSO Act cases is maintainable before the special court itself. அப்படின்னு ஒரு லா டெக்ளேர் பண்றாங்க. செக்ஷன் 31 of POCSO Act. Bail and bail bonds including வந்துருச்சு. இது வந்து அவங்க பார்க்கல. Our High Court took inspiration from these two lines. Bail and bail bonds இது வந்துருது. அப்ப ஸ்பெஷல் கோர்ட் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு செஷன்ஸ் ஜட்ஜ்னு சொல்லியாச்சு. செக்ஷன் 28ல செஷன்ஸ் கோர்ட்டை தான் போக்சோ கோர்ட்டா டெசிக்னேட் பண்றாங்க. ரெண்டு செக்ஷன் நீங்க பார்க்கணும், செக்ஷன் 28, செக்ஷன் 31. செக்ஷன் 28 பிரகாரம் செஷன்ஸ் ஜட்ஜ் ஆர் செஷன்ஸ் கோர்ட் ஷால் பி டெசிக்னேட்டட் as ஸ்பெஷல் கோர்ட். ஸோ ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்குன்னு தனியா ஒரு ப்ரொவிஷன் இருக்கு சிஆர்பிசில. என்ன ப்ரொவிஷன்? சிஆர்பிசில 438, பிஎன்எஸ்எஸ்ல 482, 438, 482. இதுதான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரலா அந்த பிஎன்எஸ்எஸ் நீங்க படிச்சே வரணும், வேற வழியே கிடையாது. ஸோ 438 மாதிரி ஒரு அனலாகஸ் ப்ரொவிஷன் போக்சோ ஆக்ட்ல கிடையாது. ஆனா இந்த செக்ஷன் 31 என்ன சொல்லிட்டாங்கன்னா, save as otherwise provided in this act the provisions of the CRPC including provisions as to bail and bonds shall apply ன்ட்டாங்க. எக்ஸ்பிரஸ் அங்க சொல்லல. then we have to come back to the CRPC. so as per section 438 of CRPC, anticipatory bail is very much maintainable before the ஸ்பெஷல் கோர்ட், தட் இஸ் போக்சோ கோர்ட். இதுதான் ஆன்சர் பண்றாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஜட்ஜ்மெண்ட். ஒரு ரெஃபரன்ஸ் கேட்கிறாரு, ஒரு கரூர்ல இருந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு. கேள்விப்பட்டிருக்கீங்களா ரெஃபரன்ஸ் கேட்கலான்னு? எப்பெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரிக்கு லாவை செட்டில் பண்றதுல அப்ப பை இன்வோக்கிங் செக்ஷன் 395 CRPC, the district judiciary including magistrate can straight away send the file to the High Court registrar and ask for opinion, legal opinion to the High Court. இதுதான் 395 CRPC ரெஃபரன்ஸ். ரெஃபரன்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு பவர் இருக்கு, ரிவ்யூ. அந்த பவர் இருக்கா? சிஆர்பிசி என்ன செக்ஷன்ல ரிவ்யூ பவர் இருக்கு? கிரிமினல் கோர்ட்டுக்கு வந்து ரிவ்யூ பவரே கிடையாது. சிவில் கோர்ட்டுக்கு ரிவ்யூ பவர் இருக்கு. கிரிமினல் கோர்ட்டுக்கு ரிவ்யூ பவர் கிடையாதுன்னு சொல்றதுக்கு ஒரு செக்ஷன் இருக்கு, 362 CRPC. No criminal court can recall its own order except under the circumstances where clerical and arithmetical errors are arise. அவ்வளவுதான். There is a bar 362ல criminal court once judgment pronounce பண்ணிட்டாங்கன்னா the criminal court would become functus officio. It cannot recall its own order. பண்ண முடியாது. பட் ரெஃபரன்ஸ் கேட்கலாம் 395ல. இது ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. அப்புறம் டெஃபினிஷன் கிளாஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பா படிச்சிடணும். இந்த டெஃபினிஷன் கிளாஸ்ல இருந்து எப்படியாவது ஒரு கேள்வி வந்துடும். இப்ப சைல்டுனா என்னன்றதுக்கு டெஃபினிஷன் ஐபிசில கிடையாது, சிஆர்பிசில கிடையாது. எங்க கொடுத்திருக்காங்க? போக்சோ ஆக்ட்ல செக்ஷன் 2D. செக்ஷன் 2D ல வந்து child means any person below the age of 18 years. இவங்களை வந்து சைல்டுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
இதுல இல்லாத ஒரு வேர்டுக்கு டெஃபினிஷன் நீங்க தேடணும்னு வச்சுக்கோங்களேன். செக்ஷன் 2 கிளாஸ் 2. இப்ப பர்சன் அப்படின்னா என்னன்னு டெஃபினிஷன் இங்க இல்ல, ஐபிசில செக்ஷன் 11ல இருக்கு. இங்க வந்து பர்சன் எனி பர்சன் வரும். இப்ப ஒருவேளை இங்க சொல்லியிருக்கிற அந்த வேர்டுக்கு டெஃபினிஷன் இல்லைன்னா நம்ம எங்க போகணும்னு செக்ஷன் 2 கிளாஸ் 2ல சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா செக்ஷன் 2 கிளாஸ் 2ல இங்க உள்ள வேர்ட்ஸ் எக்ஸ்பிரஷனுக்கு டெஃபினிஷன் இங்க இல்லைன்னா நீங்க ஐபிசில போய் எடுத்துக்கலாம், சிஆர்பிசில போய் எடுத்துக்கலாம், ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட்ல இருந்து எடுத்துக்கலாம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல இருந்து எடுத்துக்கலாம். இந்த 4 ஆக்டும் இதுல கவர் ஆகும். ஸோ ஐபிசி, சிஆர்பிசி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட், these are all the 3 acts which would include in the POCSO Act. அதுல சொல்லிருக்கிற டெஃபினிஷன்ஸ் எடுத்துக்கலாம். இப்ப உதாரணமா ஒரு வழக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல அந்த வழக்குல இன்கிரிடியன்ஸ் இருக்கும். ஒரு ஃபேக்ட், ஒரு அஃபென்ஸ் கான்ஸ்டிடியூட் ஆகும். இப்ப செக்ஷன் 4 அப்படின்னா போக்சோ ஆக்ட்ல ஒரு வழக்கு, அது செக்ஷன் 3ல பெனட்ரேட்டிவ் செக்சுவல் அசால்ட்னு சொல்றாங்க. 376 இது கவர் ஆகும். சரியா? 376 DA, 376 DB அப்படின்னு 2 செக்ஷன் இருக்கு. இந்த 376 DAக்கும் 376 DBக்கும் இந்த ஐபிசி அஃபென்ஸும் கான்ஸ்டிடியூட் ஆகுது, போக்சோ அஃபென்ஸும் கான்ஸ்டிடியூட் ஆகுது. இப்படி ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்ல எந்த அஃபென்ஸை பேஸ் பண்ணி கன்விக்ட் பண்றது? உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறாங்க. அவங்க சொல்ற அந்த ஃபேக்ட் வந்து ஐபிசி அஃபென்ஸும் கான்ஸ்டிடியூட் ஆகுது, போக்சோ அஃபென்ஸும் கான்ஸ்டிடியூட் ஆகுது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலேயும் ஒரு அஃபென்ஸா கான்ஸ்டிடியூட் ஆகுது. ஒரே ஃபேக்ட், ஒரே அஃபென்ஸ் தான். தட் இன்கிரிடியன்ஸ் கவர் ஆல் தி 3 ஆக்ட்ஸ். இப்ப எந்த ஆக்ட்ல பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க? ஸ்பெஷல் லா வில் ப்ரிவைல் ஓவர் தி காமன் லா. அதுக்கு ஒரு மேக்ஸிமம் இருக்கு, ஜெனரலியா ஸ்பெசிலிபஸ் நான் டெராகண்ட். எழுதிக்கோங்க, ஜெனரலியா ஸ்பெசிலிபஸ் நான் டெராகண்ட். ஸ்பெஷல் லா ஆல்வேஸ் ப்ரிவைல் ஓவர் தி காமன் லா. ஆனா நான் கேட்ட கேள்விக்கு அது ஆன்சர் கிடையாது. இட் இஸ் a ரூல், பட் போக்சோ ஆக்ட் ஹேஸ் எக்ஸெப்ஷன். இப்ப என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, notwithstanding anything contained in any law for the time being in force, the offender found guilty of such offence shall be liable to punishment under this act or under the Indian Penal Code as provides for punishment which is greater in degree. எந்த ஆக்ட் கிரேட்டர் பனிஷ்மெண்ட் கொடுக்குதோ அதை தான் இம்போஸ் பண்ணணும். இப்ப இதுல என்னென்ன ஆக்ட் வரும்னு சொன்னேன். இந்த ஐபிசியில் கவர் ஆகுது, இந்த போக்சோல ஐபிசி, சிஆர்பிசி, ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட். இதுல சிஆர்பிசி மட்டும் ப்ரொசீஜரல் லா. இட் டஸ் நாட் ப்ரொவைட் எனி பனிஷ்மெண்ட் ஆர் பீனல் ப்ரொவிஷன்ஸ். இதெல்லாம் வந்து இந்த ஜேஜே ஆக்ட்லாம் சப்ஸ்டாண்டிவ் இருக்கு, அதுல பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. 77லாம் அது வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்ட், ஒரு கமிஷன் ஆர் ஒமிஷன், ஒரு அஃபென்ஸ் 3 ஆக்டை கவர் பண்ணுச்சுன்னா which act provides greater punishment should be preferred. This is what section 42 says. சரியா? 42A பாத்தீங்கன்னா, இப்ப 42 பார்க்கும்போது 42A பார்க்கணும், இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். 42A என்ன சொல்றாங்கன்னா, act not in derogation of any other law, the provisions of this act shall be in addition to and not in derogation of the provisions of any other law for the time being in force, and in case of any inconsistency the provisions of this act shall have overriding effect on the provisions of any such law to the extent of inconsistency. இப்படி வச்சுக்குவோம். இதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு நம்ம அந்த 42A-க்கு. அதில் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கேஸ்ல
376(2)(f)ல ஒரு அஃபென்ஸ் வருது. அதே கேஸ்ல செக்ஷன் 6லயும் போக்சோ ஆக்ட்ல அந்த இன்கிரியன்ட் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்ப ட்ரையல் கோர்ட், தட் இஸ் போக்சோ கோர்ட் என்ன பண்றாங்கன்னா லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் கொடுக்குறாங்க. 376(2)(f)ல என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, கிரேட்டர் பனிஷ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் which shall mean the remainder of life of a person அப்படின்றாங்க. இங்க இந்த செக்ஷன் 4 இருக்கு பாருங்க, 4 or 6 னு வச்சுக்கோங்க. இதுல லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் சிம்பிளிசிட்டர் இருக்கு. இந்த ரிமைண்டர் ஆஃப் லைஃப் அப்படின்றது வந்து 2016க்கு அப்புறம் தான் வருது. 2016க்கு அப்புறம் ஒரு அமெண்ட்மெண்ட் தான் அதை கொண்டு வர்றாங்க, அதுக்கு முன்னாடி கிடையாது. ஸோ நான் சொல்ற கேஸ்ல 376(2)(f) செக்ஷன் 4 போக்சோ ஆக்ட் ட்ரையல் ஜட்ஜ் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா கிரேட்டர் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கணும். கிரேட்டர் பனிஷ்மெண்ட் என்னன்னா லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் which shall mean the remainder life of a person அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்துருக்கணும் அவரு. ஆனா அவர் கொடுக்க மறந்துட்டாரு. அவர் லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் சிம்பிளிசிட்டர் கொடுத்துட்டாரு. அக்யூஸ்ட் அப்பீல் எடுத்துட்டு போறாங்க ஹைகோர்ட்டுக்கு. ஹைகோர்ட் பாக்குது செக்ஷன் 42ல கிரேட்டர் சென்டென்ஸ் தானே கொடுக்க சொல்லியிருக்காங்க, இது என்ன கம்மியா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாக்குறாங்க. 42 பிரகாரம் அவர் என்ன பண்றாருன்னா ஹைகோர்ட்ல அதை கன்விக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணிட்டு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டை ரிமைண்டர் ஆஃப் லைஃப்ன்றதை என்ஹான்ஸ் பண்றாரு. ஸோ லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் இருக்குல்ல, மியர் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் இஸ் சம்திங் டிஃபரெண்ட் ஃப்ரம் தி லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் விச் ஷால் மீன் தட் தி ரிமைண்டர் ஆஃப் பர்சன்ஸ் நேச்சுரல் லைஃப். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுக்கு டிஃபரெண்ட் இருக்கு, வாஸ்ட் டிஃபரெண்ட் இருக்கு. ஸோ இது அவர் என்ஹான்ஸ் பண்றாரு. இது சரியா பண்ணலாமா? அப்படி 42ல கிரேட்டர் பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்லிடுறாங்க. அவங்க கொடுத்திருக்கிறது லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் சிம்பிளிசிட்டர். இவர் மாடிஃபை பண்ணது சரியா? செக்ஷன் 42 பிரகாரம் சரிதானே? லாவை பொறுத்தளவுக்கு ஒண்ணுமே இல்லை. இட் இஸ் நத்திங் பட் காமன் சென்சிக்கல் அப்ரோச். நம்ம லாஜிக் பார்க்கணும், அதுக்கு பின்னாடி ஒரு ப்ரொவிஷன் இருக்கும். ஒரு காமன் ஆர்டினரி ப்ரூடன்ட் மேன் இருக்காங்கல்ல, அவங்க திங்கிங் ப்ராசஸ் தான் நம்ம இருக்கும் அதுல. இது நம்ம பார்க்கும்போது சரியா தெரியுது நமக்கு. சரியா? Section 42 says what is the greater punishment should be preferred compare than the other sentence சொல்றாங்க. ரைட் சொல்லிட்டாரு, கரெக்ட். இப்ப அப்பல்லட் கோர்ட் அதை என்ஹான்ஸ் பண்றாங்க. that is at the instance of the appeal filed by the appellant accused. அதாவது in one hand the high court is correct in accordance with section 42. On the other hand, the high court is wrong. For what reason? Enhancement should not be done at the cost of the accused. இதான் பாயிண்ட். அக்யூஸ்ட் போறாரு எனக்கு விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுல ஒண்ணு ஒரு கன்ஃபார்ம் பண்ணணும், இல்ல விடுதலை பண்ணணும். நீ தானே வந்திருக்க அப்பீல், உனக்கு என்ஹான்ஸ் பண்ணி விடுறேன்னு பண்ணக்கூடாது. தட் ப்ரொசீஜர் இஸ் கம்ப்ளீட்லி ராங். இதுதான் பாயிண்ட். மாடிஃபை பண்ணது கரெக்ட், but it should be done at the instance of the appeal filed by the victim or state, not in such a way. புரிஞ்சுக்கிட்டீங்களா? லீகலா அவர் பண்றாரு, செக்ஷன் 42ல என்ன சொல்லுது பண்றாரு. ஆனா அது யாரோட அப்பீல்ல ஃபைல் பண்ணணும்னா ஸ்டேட் போயிருந்தா ஃபைல் பண்ணிருக்கணும், என்ஹான்ஸ் பண்ணிருக்கணும். விக்டிம் போயிருந்தாங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணிருக்கணும். அக்யூஸ்ட் போறதுல பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நாகராஜன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. இது நம்ம ஊர்ல இருந்து போன கேஸ், நம்ம மதுரை பெஞ்ச்ல இருந்து போன கேஸ். இந்த கேஸ் இதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 2025 3 MLJ கிரிமினல் பேஜ் நம்பர் 97. இந்த கேஸ் வந்து நம்ம மதுரை பெஞ்ச்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன கேஸ். இதுல தான் அந்த பாயிண்ட் டிசைட் பண்றாங்க. இதுல இது ஒரு சின்ன ஸ்டோரின்னு சொல்லிடுறேன், ஏன்னா இந்த கேஸ் நான் அப்பியரான கேஸ். திண்டுக்கல் செஷன்ஸ் கோர்ட்ல 306ல சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி ட்ரையல் நடக்குது. 306ல சார்ஜ் நாட் ப்ரூவ்ட் அப்படின்னு வந்துருது.
354லையும் 448லையும் கன்விக்ட் பண்றாங்க. என்னன்னு ஒரு பிரீஃப் ஃபேக்ட் சொல்றேன். ஒரு விடோ லேடி இருக்காங்க, அவங்க வீட்டில் தனியா இருக்கும்போது இந்த அக்யூஸ்ட் போய் he attempted to molest her. That was prevented by the neighbors since the victim raised outcry. பிரிச்சு விட்டுறாங்க, ஓடிடுறான் அந்த ஆளு. நைட்டு ஃபுல்லா உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. ஒரு கை குழந்தை வச்சிருக்காங்க, அழுதுகிட்டே இருந்தவங்க இது நினைச்சு இப்படி நடந்துருச்சே நமக்குன்னு. மறுநாள் காலையில இன்னொரு குழந்தை ஒரு ஸ்கூல்ல படிக்குது, ஒரு குழந்தை கையில இருக்கு, ஹஸ்பண்ட் இல்லை. அவங்க போய் அந்த ஸ்கூல்ல போய் குழந்தைய கூப்பிட போறாங்க. இப்படிலாம் திடீர்னு வந்து கூப்பிடக்கூடாதுமா, நீ சனி ஞாயிறுல வந்து பார்த்துக்கோ, பார்க்க முடியாதுன்றாங்க. நைட்டு ஃபுல்லாக அழுதுட்டு இந்த பிரச்சனை நினச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க. நடந்து வரும்போதேவும் அரளி விதையை அரைச்சி குடிச்சு குழந்தைக்கும் கொடுத்துட்டு அவங்களும் இறந்துடுறாங்க. இதுதான் ஃபேக்ட். அந்த குழந்தை இறந்துருது, அந்த அம்மாவும் இறந்துடுறாங்க. அக்யூஸ்ட் மேலே 306 எஃப்ஐஆர் போட்டு, ஏன்னா இவர் போய் இந்த மாதிரி பண்ணதுனால தான் அவங்க இன்ஸ்டிகேட் ஆகி சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்துடுது. 306ல அக்யூட்டல் பண்ணிட்டு அது இன்ஸ்டிகேஷன் வராது. வேற எவிடன்ஸ் எல்லாம் வந்து அவர் ட்ரெஸ்பாஸ் பண்ணதுக்கும் அவர் அவங்களோட மிஸ்பிஹேவ் பண்ணதுக்கும் 354ம் 448ம் வருதுன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து ஐ ஃபைல்ட் an appeal before the மதுரை பெஞ்ச் that was coming before single judge. எனக்கு சஸ்பென்ஷன் கொடுத்துட்டாங்க. சஸ்பென்ஷன் கொடுத்துட்டு ஒரு 4 வருஷம் கழிச்சு இது ஃபைனல் ஹியரிங் வருது. வரும்போது அந்த ஃபைனல் ஹியரிங்ல வரும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சூமோட்டோவா ரிவிஷன் இது எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சூமோட்டோ ரிவிஷன்னா ஹைகோர்ட்டே சூமோட்டோவா ரிவிஷன் பவர், அவங்களுக்கு பவர் இருக்கு. 397ல சூமோட்டோ ரிவிஷன் பவர் இருக்கு, சூப்பர்டென்டன்ஸ் பவர். எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, இங்க நான் வந்து ஆர்கியூ பண்றேன், 306ல அக்யூட்டல் பண்ணிட்டாங்க, 448 354 இருக்கு. ஒருவேளை 306 வரும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ரிமாண்ட் பேக் பண்ணுங்க, நீங்க வந்து சென்டென்ஸ் கொடுக்க முடியாது, இதை என்ஹான்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்றேன். மை ஆர்குமெண்ட் வாஸ் ரிஜெக்டட். இந்த ஹைகோர்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த கேஸ் லைவ்ல எல்லாம் வந்துச்சு, தண்டனை கொடுத்துறாங்க. 306ல தண்டனை கொடுத்துறாங்க 5 years. 306ல நான் அக்யூட்டல், நான் போட்ட அப்பீல்ல எனக்கு கீழ்கோர்ட்ல 2 வருஷம் தண்டனை, இங்க 306ஐயும் சேர்த்து வச்சு 5 வருஷம். ஐ ப்ரிஃபர்ட் அப்பீல் டு சுப்ரீம் கோர்ட். அதுலதான் இந்த நாகராஜன் கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கான்செப்ட் நோட் பண்ணிக்கோங்க, ரிஃபர்மேஷியோ இன் பிஎஸ் அப்படின்னு ஒரு டாக்டரின் வருது. REFORMATIO, ரிஃபர்மேஷியோ இன் IN PS PEIUS. இல்ல என்ன சொல்றாங்கன்னா, no person can be made worse off by filing an appeal. இது எனக்கு என்ன மீனிங்னா, a change towards worse, a change towards worse. நான் போட்ட கேஸ்ல எனக்கு எதிராக போகக்கூடாது, ஒன்னு என் கிளைமை ரிஜெக்ட் பண்ணணும், இல்லைன்னா என் கிளைமை அலோவ் பண்ணணும். அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு தான் பவர் இருக்கு. இப்போ ஒருவேளை ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அந்த 306 அக்யூட்டல் பண்ணது தப்புன்னு சொல்லி வந்திருந்தா அதுல இந்த ஹைகோர்ட்டுக்கு பவர் இருக்கு. இட் கேன் ஆர்டர் ரீட்ரையல், or it can enhance the sentence, or it can punish under section 306, but it should not be done at the cost of the appeal filed by the accused. இதுதான் பாயிண்ட். இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த சூமோட்டோ ரிவிஷனை வந்து பண்ணது தப்புன்னு சொல்லி 306 செட் அசைட் பண்ணிட்டு 354 448 தண்டனையை சுப்ரீம் கோர்ட்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுல தான் ஒரு பாயிண்ட் வருது, a change towards worse, ரிஃபர்மேஷியோ இன் பிஎஸ் அப்படின்னு ஒரு டாக்டரின் எவால்வ் ஆகுது. ஸோ நான் போட்ட கேஸ்ல எனக்கு எதிராக நீதிமன்றம் போக முடியாது. ஒன்று எனக்கு கொடுத்த தண்டனையை உறுதிப்படுத்தலாம், இல்லை என்னை விடுதலை பண்ணலாம், இல்லை என் தண்டனையை குறைக்கலாம். இதை தாண்டி அவங்க என்ஹான்ஸ் பண்ண முடியாது.
என்ஹான்ஸ்மெண்ட்டுக்குன்னு தனியா அப்பீல் பண்ணணும். அது யாரு ஃபைல் பண்ண முடியும்? ஸ்டேட் alone can have right to file appeal for the enhancement of sentence. victim பண்ண முடியுமா? victimக்கு ரைட் இருக்கா enhancement of sentence போடுறதுக்கு? காம்பன்சேஷன் பாருங்க, விக்டிம் வந்து 3 கிரைட்டீரியால மட்டும் தான் அப்பீல் பண்ண முடியும். ஒன்னு அப்பீல் அகைன்ஸ்ட் அக்யூட்டல், இன்னொன்னு கன்விக்ஷன் ஃபார் தி லெஸ்ஸர் அஃபென்ஸ், நாட் லெஸ்ஸர் சென்டென்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த லெஜிஸ்லேச்சரோட வேர்டை. அப்பீல் கேன் பி ப்ரிஃபர்ட் இன் அ கேஸ் வேர் சென்டென்ஸ் வாஸ் கிவன் ஃபார் தி லெஸ்ஸர் அஃபென்ஸ், ரெண்டாவது கிரைட்டீரியா. மூணாவது inadequate compensation. சரியா? இந்த 3 கிரைட்டீரியால மட்டும்தான் அப்பீல் போக முடியும். என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் சென்டென்ஸ் அப்பீல் போறதுக்கு விக்டிமுக்கு பவர் கிடையாது, ஸ்டேட்டுக்கு பவர் இருக்கு. என்ன செக்ஷன்ல? 377. சரியா? 377 சிஆர்பிசில ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் பவர் இருக்கு என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் சென்டென்ஸ் போடுறதுக்கு, விக்டிமுக்கு கிடையவே கிடையாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த 3 கிரைட்டீரியா தான். எப்பவுமே அப்பீல் வந்து இஸ் a statutory right unless the statute provides a specific right of appeal, appeal is not maintainable. இதுதான் பேசிக் பிரின்சிபல். ஸ்டாட்யூட்ல சொன்னா மட்டும் தான் நீங்க அப்பீல் பண்ண முடியும். ஸ்டாட்யூட்ல சொல்லாத விஷயத்தை நீங்க செய்ய முடியாது. இப்ப இந்த அப்பீல் இருக்கு பாருங்க, ரைட் ஆஃப் அப்பீல். நான் சொன்னேன் ஸ்டாட்யூட்டரி ரைட்னு. இப்ப இந்த எவால்வ்மெண்ட் ஆஃப் லால ஸ்டாட்யூட்டரி அப்பீல், ஸ்டாட்யூட்டரி ரைட் பிகம்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட். இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டா மாறிடுச்சு. நாகராஜன் வெர்சஸ் ஸ்டேட் இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சச்சின் வெர்சஸ் ஸ்டேட்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் ரெஃபர் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட்ல. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஜஸ்டிஸ் பி.வி. நாகரத்னா சுப்ரீம் கோர்ட்ல, ரைட் ஆஃப் அப்பீல் is not only statutory right but also fundamental right. அப்ப இத நம்ம எக்ஸசைஸ் பண்ணனும்னா there should be a provision. இங்க there is no provision. புரியுதா? போக்சோ ஆக்ட்ல செக்ஷன் 42 42A இத நீங்க கண்டிப்பா படிச்சுக்கணும். எனக்கு என்னமோ இந்த 42 42A ல தான் உங்களுக்கு கேள்வி வரும்னு நினைக்கிறேன். இந்த ஆஸ்பெக்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் ரீசெண்டா சொல்லிருக்காங்க. ஞானேந்திரா சிங் அலைஸ் ராஜா சிங், ஞானேந்திரா சிங் அலைஸ் ராஜா சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி 2025 லைவ் லா, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 299. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல தான் இந்த 42ஐயும் 42A டிஸ்கஸ் பண்றாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, போக்சோ ஆக்ட்ல என்னென்ன ஆக்ட்லாம் கவர் ஆகும்னா ஐபிசி, சிஆர்பிசி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட், இன்னொன்று என்னது ஜேஜே ஆக்ட். இந்த 4 ஆக்டும் இன்எக்ஸ்ட்ரிகபிளி மிக்ஸ்டு வித், அதுக்குள்ள அப்படி இருக்கு. இப்ப இந்த 4 ஆக்டும் கவர் ஆகிற மாதிரி, 4 ஆக்ட் சொல்ல முடியாது, சிஆர்பிசி வந்து ப்ரொசீஜரல் லா, இந்த 3 ஆக்ட்லையும் கவர் ஆகிற மாதிரி ஒரு அஃபென்ஸ் நடக்குனா, which act provides greater sentence that should be awarded by the trial court. இதுதான் பாயிண்ட் இந்த ஞானேந்திரா சிங் கேஸ்ல. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான கேஸ், அது பார்த்தீங்கன்னா இந்த போக்சோ ஆக்ட்ல ஒரு ஒரு பயங்கரமான ஒரு பேனிங் இஷ்யூவா இருந்துச்சு. சைல்டு புரோனோகிராஃபி இருக்கு பாருங்க. இந்த சைல்டு புரோனோகிராஃபி பார்க்கறது தப்பு இல்லை அப்படின்னு நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லுச்சு. ஹரிஸ் வெர்சஸ் ஸ்டேட் அந்த ஜட்ஜ்மெண்ட் பேரு. நம்ம ஹைகோர்ட் சொன்ன மாதிரியே கேரளா ஹைகோர்ட்லயும் சொன்னாங்க. பட் சுப்ரீம் கோர்ட் செட் நோ. 200 பக்க ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இதுல வந்து 9 கைட்லைன் கொடுத்திருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல. இந்த ஜட்ஜ்மெண்ட் பேர் நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்டிஸ் ரைட்ஸ் ஃபார் சில்ட்ரன் அலையன்ஸ், ஜஸ்டிஸ் ரைட்ஸ் ஃபார் சில்ட்ரன் அலையன்ஸ் வெர்சஸ் எஸ் ஹரிஸ். இதுல முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, இந்த சைல்டு புரோனோகிராஃபின்ற வேர்டு எங்க இருக்கு பாத்தீங்கன்னா, செக்ஷன் 15ல இருக்கா 14ல இருக்கா போக்சோ ஆக்ட்ல?
செக்ஷன் 15ல இருக்கா pornography. இப்போ இந்த pornographyன்ற வேர்டு இருக்கு பாருங்க, இந்த வேர்டை ஜட்ஜ்மெண்ட்ல யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கோர்ட்டுக்கெல்லாம் ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. இந்த சைல்டு pornographyன்ற வேர்டை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கைட்லைன் கொடுக்குறாங்க. அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணணும்னா CSEAM எழுதிக்கோங்க. CSEAM இதுக்கு என்ன அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா சைல்டு செக்ஸுவல் எழுதிக்கோங்க. சைல்டு செக்ஸுவல் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் அண்ட் அபியூஸ் மெட்டீரியல். இந்த வேர்டு தான் பயன்படுத்தணும். ஸ்டாச்சூட்ல இருக்கிற ஒரு வேர்டவே நீங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் ஹஸ் given கைட்லைன். கோர்ட்டுக்கு மட்டும் சொல்லல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் கைட்லைன் கொடுக்குறாங்க. இந்த செக்ஷன் 15ல as soon as possible நீங்க ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இந்த வேர்டை இன்சர்ட் பண்ணுங்க இன்ஸ்டெட் ஆஃப் சைல்டு pornographyன்றாங்க. இது ஒரு முக்கியமான தீர்ப்பை நான் பார்க்கிறேன். இந்த சைல்டு pornography இருக்கு பாருங்க, இதை வந்து மியர் வாட்சிங் இஸ் நாட் அன் அஃபென்ஸ் சொன்னாங்கல்ல, அது சுப்ரீம் கோர்ட் செட் நோ. அதை எப்படி அவங்க அதை இன்டர்பிரட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம் எல்லாரும். ஸ்டோரேஜ் ஆஃப் சைல்டு pornography, ஸ்டோரேஜ் ஆஃப் சைல்டு pornography without deletion or reporting indicates intention to transmit constitutes POCSO Act offense. நீங்க டிரான்ஸ்மிட் பண்ணலனா கூட பரவாயில்ல, நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி உங்க செல்போன்லயே வச்சிருக்கீங்க without reporting to the authority or deletion. டவுன்லோட் பண்ணிட்டீங்க, ஒன்னு அழிச்சிருக்கணும் உடனே, இல்ல இந்த மாதிரி எனக்கு வந்துருச்சு அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணிருக்கணும். இது ரெண்டையும் பண்ணாம நீங்க வச்சிருந்தா கூட யுவர் இன்டென்ஷன் இஸ் அமௌண்டிங் டு டிரான்ஸ்மிட் அப்படின்னு இன்ஃபர் பண்ணி இட் பிகம்ஸ் an offense. அடுத்த பாயிண்ட், knowingly watching child pornography over internet without downloading. இது பாருங்க, இது நீங்க டவுன்லோடே பண்ண தேவையில்லை, நீங்க வாட்ச் பண்ணாலே அஃபென்ஸ். இது எப்படி அவங்க இன்ஃபர் பண்றாங்க, இன்டர்பிரட் பண்றாங்கன்னா எழுதிக்கலாம், knowingly watching child pornography over internet without downloading amounts to possession under the POCSO Act. One who possess the child pornography, it is an offense. இப்ப நீங்க வந்து டவுன்லோடே பண்ணல, you are keep on watching without downloading, it amounts to possession. It is an offense under section 15 of the POCSO Act. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான கேஸ் என்னன்னா செக்ஷன் 33. இதுல என்னால உறுதியா சொல்ல முடியும் என்னென்ன செக்ஷன்லாம் நீங்க படிக்கணும் அப்படின்றத. செக்ஷன் 2 படிச்சுக்கணும். இந்த 3, 4, 5, 6 எல்லாம் ஹெட்லைன் மட்டும் நீங்க பார்த்து வச்சுட்டா போதும். 28 படிக்கணும், 31, 33, 42, 42A இவ்வளவுதான். இப்ப நம்ம வந்து 33 பத்தி பார்க்க போறோம். இப்ப வந்து ஒரு நம்ம ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல வந்தது, நான் ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லி அதை உங்களுக்கு ஐ வில் மேக் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு விக்டிம் என்ன பண்றாங்கன்னா போக்சோ கோர்ட்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இன்ஸ்டெட் ஆஃப் அப்ரோச்சிங் தி போலீஸ். சரியா, போக்சோ கோர்ட்டை ஸ்ட்ரெயிட்டா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஒரு அஃபென்ஸ் நடந்திருக்கு. இந்த பத்திரிகைக்காரங்க இந்த அஃபென்ஸ்ல நேம் எல்லாம் வந்து கன்சீல் பண்ணாம டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஐடென்டிட்டியை டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அந்த பொண்ணு படிக்கிற ஸ்கூலை டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இட் இஸ் அன் அஃபென்ஸ் அப்படின்னு வர்றாங்க அவங்க. இட் இஸ் அ மேண்டேட்டரி வயலேஷன் as per section 24னு வர்றாங்க. இந்த ஜட்ஜ் என்ன செய்யறாரு, எதுவுமே கேட்கல, கம்ப்ளைண்ட்டை வாங்கி he simply forwarded the complaint to the commissioner of police with the direction to
direct the inspector of police to register FIR. பண்ணிடுறாரு. FIR போட்டாச்சு. That FIR was put to challenge before the single judge of the Madras High Court. என்ன பாயிண்ட் எடுக்கிறாங்கன்னா, போலீஸ் அப்ரோச் பண்ணிருக்கணும். 154 கிளாஸ் 1 சிஆர்பிசில ஜூரிஸ்டிக்ஷனல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். அங்க ஆக்ஷன் இல்லைன்னா 154 கிளாஸ் 3ல சூப்பர்டென்டென்ட்டுக்கோ கமிஷனருக்கோ அப்ரோச் பண்ணிருக்கணும். அங்கேயும் ஆக்ஷன் இல்லைனா தான் அவங்க கோர்ட்டுக்கு வந்திருக்கணும். ஸோ செக்ஷன் 154(1), செக்ஷன் 154(3) are not complied with. At this juncture, mere forwarding the complaint and registering the FIR is illegal னு அவங்க ஒரு ப்ளீ எடுக்கிறாங்க FIR குவாஸ்ட்ல. இது கரெக்டா? இப்போ நம்ம போலீஸுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்றோம் 154 கிளாஸ் 1ல 154 கிளாஸ் 3ல. இப்போ நான் போலீஸ்க்கே போகல, ஸ்ட்ரெயிட்டா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். மேஜிஸ்ட்ரேட் என்னை ரிஜெக்ட் பண்ணிடலாமா? அப்படி ஏதாவது பார் இருக்கா? ஒரு ஸ்டாச்சுட்டரி இன்டர்டிக்டும் கிடையாது. I can straight away approach the jurisdictional magistrate without approaching the police authority, because there is no bar in the statute. There is no provision mandating me to approach the police. நான் ஸ்ட்ரெயிட்டாவே போய்க்கலாம், இப்படி ஒன்றும் பாரே கிடையாது. அப்படி ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்கு. இந்த கேஸ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி கமிஷனர்கிட்ட போயிட்டாங்க. கமிஷனரும் ஸ்ட்ரெயிட்டா எஃப்ஐஆர் போட சொல்லிட்டாரு. இதுக்கு முன்னாடி அவங்க அங்க போனதாகவோ இல்லை, ஸ்ட்ரெயிட்டா கோர்ட்டுக்கு வந்தது தப்புன்னு ஒரு ப்ளீ எடுக்கிறாங்க. அப்ப நம்ம மெட்ராஸ் ஹை கோர்ட் took inspiration from section 33. A special court may take cognizance of any offence without the accused being committed to it for trial upon receiving a complaint of facts which constitute such offence. புரியுதா? upon receiving a complaint of facts which constitute an offence. ரெண்டு வகையா காக்னிசன்ஸ் இருக்கலாம். இது வந்து கமிட்டல் கிடையாது. ஏன்னா the special court which has cognizance power to take cognizance straight away without any committal. கமிட்டலுக்கு என்ன ப்ரொவிஷன் சிஆர்பிசில? கமிட்டல் பண்றதுக்கு 209 சிஆர்பிசி 209 சிஆர்பிசில மேஜிஸ்ட்ரேட் கமிட் பண்ணணும். in a case where the offenses are seen to be exclusively triable by sessions judge na, the case has to be committed to the sessions court. இந்த கேஸ் போக்சோ கேஸ்லாம் வந்து இட் இஸ் லைக் செஷன்ஸ் அஃபென்ஸ் தான். ஏன்னா செஷன்ஸ் கோர்ட் கேடர்ல உள்ள ஜட்ஜை தான் ஸ்பெஷல் ஜட்ஜா இங்கே அப்பாயின்ட் பண்றாங்க. இங்கே கமிட்டல் இருக்கான்னா இல்ல. ஏன் இல்லைன்னா செக்ஷன் 33 பிரகாரம் தி ஸ்பெஷல் கோர்ட் கேன் டேக் காக்னிசன்ஸ் ஸ்ட்ரெயிட் அவே. சரியா? இப்ப ரெண்டு வகையில் எடுக்கலாம். there are two remedies. one is by filing a complaint of facts which constitute the offense. the other is by filing final report. சரியா? அவர் என்ன பண்ணிருக்கணும்? அந்த கம்ப்ளைண்ட் வாங்கி காக்னிசன்ஸ் எடுத்துக்கணும். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு? ஃபார்வர்ட் பண்ணிட்டாரு. இந்த ஃபார்வர்ட் பண்றது சரியா தப்பா அப்படின்றத கேள்வி. அது வந்து இல்லீகாலிட்டியா இர்ரெகுலாரிட்டியா? இர்ரெகுலாரிட்டி. இல்லீகாலிட்டினா என்ன, இர்ரெகுலாரிட்டினா என்ன? irregularity which will not vitiate the entire proceedings, but illegality which vitiate the entire proceeding. இவ்வளவுதான் பாயிண்ட். 461 462ல சிஆர்பிசில இருக்கும். எதெல்லாம் irregularity, எதெல்லாம் இல்லீகாலிட்டி அப்படின்னு அவங்க கேட்டகரைஸ் பண்ணிருப்பாங்க, கேட்டலாக் பண்ணிருப்பாங்க. இப்படிதான் நம்ம அதை பார்க்கணும். இந்த பர்டிகுலர் ஆக்ட் ஆஃப் தி ட்ரையல் ஜட்ஜ் whether it will come under the purview of irregularity or illegality na expressa சொல்லல. எங்கேயும் எஃப்ஐஆர் போட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. நம்ம ஹைகோர்ட்ல இது என்ன சொல்லிட்டாங்கன்னா, it is mere irregularity. the special judge can take cognizance upon receiving a complaint. when that being so, merely forwarding the complaint which does not amount to illegality ன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஜட்ஜ்மெண்ட் பேர் எழுதிக்கலாம் நீங்க.
நியூஸ் தமிழ் 24/7 versus ஸ்ருதி திலக். ஸ்ருதி திலக் 2025 One Law Weekly Criminal page 420. அதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு அழகா ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. இந்த பாயிண்ட்டை நீங்க எழுதிக்கலாம். தி ஆர்டர் ஆஃப் தி ஸ்பெஷல் ஜட்ஜ் forwarding the complaint to the commissioner of police is mere irregularity. It cannot be treated as illegality. Moreover, there is no bar for the special judge to forward the complaint in the POCSO Act. அதுக்கு ஒன்றும் பார் இல்லை. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் நீ ஃபார்வர்ட் பண்ணக்கூடாதுன்னு ஸ்பெஷல் ஜட்ஜை டிபார் பண்ற மாதிரி ஒரு பார் கிடையாது. சரியா? So the act does not provide any bar for forwarding the complaint in the act. அவ்வளவுதான். ரொம்ப அழகா ஒரு லாஜிக்கா ஒரு ரீசன் சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த வழக்குகளெல்லாம் இப்படி உங்களுக்கு கேஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அதை தான் உங்களுக்கு ப்ராப்ளமாக கொடுத்து அந்த ப்ராப்ளத்திலிருந்து உங்களுக்கு கேள்விகளாக வரும். அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த பொசிஷனை தெரிஞ்சுக்கணும். இது ஒரு முக்கியமான வழக்காக நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2019 தான் இது அமெண்ட்மெண்ட் வருது. இந்த போக்சோ ஆக்ட் எப்போ வருதுன்னா 2005 12 தானே, 12 வருது. இதில் மேஜர் அமெண்ட்மெண்ட் என்ன வருதுன்னா 2019 வருது. அந்த வருஷத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கேஸ் நடத்துறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வருஷத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்போ அமெண்ட்மெண்ட் வருதுன்னா 16/8/2019. இப்போ செக்ஷன் 6 வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. செக்ஷன் 6 இந்த 16/8/2019 அப்புறம் செக்ஷன் 6 வந்து 16/8/2019 முன்னாடி மினிமம் பனிஷ்மெண்ட் 10 years இருந்துச்சு, which may extend to life இருந்துச்சு. இந்த 16/8/2019 அப்புறம் இந்த அஃபென்ஸ் கமிட் பண்ணவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா not less than 20 years which may extend to life imprisonment which shall mean remainder of life of a person அப்படின்னு வந்துச்சு. not less than 10 years becomes not less than 20 years. mere life imprisonment becomes life imprisonment which shall mean the remainder of person's natural life. அவன் சாகந்தண்டிக்கு உள்ள இருக்கணும் இப்படின்னு ஒரு ஸ்டிப்புலேஷனோட வந்துடுது. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா கோர்ட்டில் நிறைய கேசஸில் பார்க்குறோம். அப்படி 2-3 கேஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ 16/8/2019 முன்னாடி நடந்த அக்கரன்ஸ் இருக்குல்ல, அந்த அக்கரன்ஸ்க்கெலாம் இந்த 2019 ஆக்டை பயன்படுத்தி லைஃப் நேச்சுரல் ரிமைண்டர் ஆஃப் லைஃப் ஆஃப் எ பர்சன் தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கான்ஸ்டியூஷன்ல எங்கே இருக்கா? எக்ஸ்போஸ் ஃபேக்டோ லா. கரெக்டா? ரைட். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சப்ஸ்டான்டிவ் லா இருக்குல்ல, there are 2 laws, substantive law, procedural law. Substantive law always running prospectively unless the act itself gives express provision stating that it would operate retrospectively. அப்படி கிடையாது, இப்படி சொல்லவே இல்லைங்க. எப்பவுமே பீனல் ப்ரொவிஷன் இருக்குல்ல, ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் கொடுக்குற ஐபிசி, போக்சோ, இந்த மாதிரி சப்ஸ்டாண்டிவ் லாவில் எப்பவுமே அது ப்ராஸ்பெக்டிவ் ஓவர் ரூலிங் உள்ளது. அது ரெட்ராஸ்பெக்டிவ் வராது, பின்னாடி வராது. இப்போ மிஸ்ஸா, பொடா, தடா இப்படிலாம் இருந்திருக்கு. இன்னும் பொடா கோட் இருக்கு, தடா கோட் இருக்கு. ஆனால் அந்த ஆக்ட் ரிப்பீல் ஆயிடுச்சு. ஏன் அது இருக்கு? அப்போ பண்ண அஃபென்ஸ் இருக்குல்ல, அதை ட்ரை பண்ணுறதுக்கு இருக்கு. சரியா? இப்போ இந்த சினோரியோல இப்படி பாருங்க, 16/8/2019 இந்த அமெண்ட்மெண்ட் வந்து
நாட் லெஸ் தென் 20 years இருக்கு. ஆனால் அந்த ஜட்ஜு என்ன செய்கிறாங்கன்னா லைஃப் கொடுக்குறாங்க, பிராக்கெட்டில் நேச்சுரல் லைஃப் ஆஃப் எ பர்சன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது சரியா அப்படின்றதான் கேள்வி. சரி கிடையாது. எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லா அப்படின்னு ஆர்டிகிள் 20 கிளாஸ் 1ல இருக்கு கான்ஸ்டியூஷன்ல. இந்த ப்ராஸ்பெக்டிவ் ஓவர் ரூலிங், ரெட்ராஸ்பெக்டிவ் ஓவர் ரூலிங்னா முன்மேவு பின்மேவு. இது டிரான்ஸ்லேஷனுக்கு வேணும் நமக்கு. முன்மேவு திறன் பின்மேவு திறனா அப்படியா? ப்ராஸ்பெக்டிவ் ரெட்ராஸ்பெக்டிவ். A person can be subjected to punishment or penalty for the law which is time being in force at the time of commission of offense. அவ்வளவுதான். அவர் அந்த ஆக்ட் குற்றம் அஃபென்ஸ் பண்ணும்போது என்ன லா இருக்கோ அதுதான் அவரை கவர் பண்ணும். 2017 அவர் பண்ண தப்புக்கு செக்ஷன் 6 பிரகாரம் மேக்ஸிமம் சென்டென்ஸ் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், சிம்பிள் சிட்டர். மினிமம் சென்டென்ஸ் 10 years. 16/8/2019 அப்புறம் அவர் தப்பு பண்ணியிருந்தாருன்னா தான் இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து அவருக்கு அப்ளை ஆகும். சரியா? இதை உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக இப்படி ஒரு ப்ராப்ளம் கேட்கற வாய்ப்பு இருக்கு. 17/8/2019 அன்று இவர் இந்த குற்றம் புரிந்தார், அந்த வழக்கிற்கு இந்த இதெல்லாம் தண்டனை, இவரை நீங்க எது ட்ரை பண்ணுவீங்க, இவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்கன்னு கேட்பாங்க. ஸோ ஆர்டிகிள் 20 கிளாஸ் 1 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ராஸ்பெக்டிவ் ஓவர் ரூலிங், ரெட்ராஸ்பெக்டிவ் ஓவர் ரூலிங், இந்த 2 பாயிண்ட் நீங்க எழுதிடணும். அப்புறம் ஒரு போக்சோ கேஸ்னு வச்சுக்கோங்க. அது என்னன்னா ஒரு பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட், சப்சிக்வெண்டா விக்டிம் கேர்ள் got pregnant, subsequently baby delivered, DNA test was conducted, DNA test reveals that the accused is not biological father. இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு. நம்ம ஹைகோர்ட்ல அது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. 2 கேஸ் வந்துச்சு நம்ம ஹைகோர்ட்ல, ஜஸ்டிஸ் முரளி சங்கர் கோர்ட்ல. ஒரு கேஸ் நான் அப்பியர் ஆனது, இன்னொரு கேஸ் அட்வொகேட் முத்துமலை அப்பியர் ஆனாங்க. மாரியப்பன் வெர்சஸ் ஸ்டேட்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஐயப்பன் வெர்சஸ் ஸ்டேட்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட். இதுல பொய் வழக்குகள் நிறைய கூடிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு உதாரணமா ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு போக்சோ கேஸ் குவாஸ்க்கு வரும்போது அந்த விக்டிமை நான் பார்த்து பேசணும்னு சொல்றாங்க. அந்த டேக் வாண்டோ அப்படின்னு சொல்லி ஒரு இதுல ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறாங்க. அவங்க வந்து அந்த கோச் மேல அலிகேஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாரு, இன்அப்ராப்ரியேட்டா என் டச் பண்ணியிருக்காருன்னு. கூப்பிட்டு விசாரிச்சா அந்த பொண்ணு என்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது, இந்த மாதிரி இவங்க அரவிந்து இன்னொருத்தன்னு சொல்ல சொன்னாங்கன்னு சொல்றாங்க. இப்படி ஃபால்ஸா ஒரு கேஸ் கொடுக்கறதா, ஃபால்ஸா ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபர்னிஷ் பண்ணி ஒரு விக்டிமே இல்லாத ஒருத்தங்களை விக்டிமைஸ் பண்றது இருக்குல்ல, இட் இஸ் an offense under section 22 of the POCSO Act. ஒரு பொய் வழக்கு கொடுக்கிறது, பொய்யா ஒருத்தங்களை விக்டிமா இல்லாதவங்களை விக்டிம் ஆக்குறது இருக்குல்ல, with the intent to humiliate or defame a person, it is an offense. அந்த கேஸை குவாஷ் பண்ணிட்டு யார் அந்த பொண்ணை டியூட் பண்ணி இப்படிலாம் சொல்ல சொன்னாங்களோ அவங்க மேல செக்ஷன் 22 எஃப்ஐஆர் போட்டு ப்ரொசீட் பண்ணுங்கட்டாங்க. தாமோதரன் வெர்சஸ் ஸ்டேட்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட், நான் பின்னாடி சொல்றேன். இப்போ நம்ம இதுக்குள்ள வந்துடலாம், ஐயப்பன் கேஸ்க்குள்ள. இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3-4 வழக்கு இந்த மாதிரி நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்துச்சு. இதில் ரொம்ப ஆச்சரியமானது ஐயப்பன் கேஸ் தான். அந்த வழக்கில் விக்டிமோட அத்தை பையன் அவன் அக்யூஸ்ட். அவர் ஸ்பெசிஃபிக்காக சொல்றாங்க, ஒருத்தன் தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள். He committed aggravated penetrative sexual assault on me so that I got pregnant, I delivered a baby, that is male baby, so take action against him. எஃப்ஐஆர் போட்டாச்சு, ரிமாண்ட் பண்ணியாச்சு, உள்ள போயிட்டாரு, வெளியே வந்துட்டாரு. டிஎன்ஏ பண்ணல. ஹைகோர்ட்டுக்கு வேற ஒரு அட்வொகேட்டை வச்சு இங்க ஒரு டைரக்ஷன் மூவ் பண்றாங்க. அக்யூஸ்ட் இஸ்
ready to subject himself for DNA test. Investigation is over, but the investigation agency has not taken any effort to conduct DNA test. I am ready னு வர்றாரு. அப்படி வர்றவரை டிஎன்ஏ டெஸ்ட்க்கு அனுமதிக்கலாம் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கு சிஆர்பிசியில், செக்ஷன் 53A, அதான் கரெக்ட்னு சொல்றாங்க. 53A பிரகாரம் ஹைகோர்ட்ல ஒரு டைரக்ஷன் கேட்குறாங்க. I am ready. The investigation agency may be directed to subject me to DNA test. Accused போறாரு. DNA test was conducted. Report reveals that he is not biological father. DNA test ஓட ரிப்போர்ட் இருக்கு பாருங்க, அதோட லீகல் வேலிடிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிறீங்களா? What sort of evidence is this? DNA test, how much it could be relied upon? What is its real reliability? It is like substantive evidence, scientifically accurate test இது. சரியா? 99.99% அக்யூரேட்டா இருக்குமா? அந்த டெல்லியில ஒரு கேஸ் வந்துச்சுல, அது பேர் என்ன பேர்? அது பேரு டெல்லியில ஒரு ரேப் நிர்பயா கேஸ் இருக்குல்ல, நிர்பயா கேஸ்ல 3 judges பெஞ்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, DNA test is a substantive evidence since it is scientifically accurate ஒன்னு சொல்றாங்க. அந்த நிர்பயா கேஸ் வந்து முகேஷ் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் டெல்லி, ஸ்டேட்டா முகேஷ் சிங் வெர்சஸ் NCT டெல்லி போட்டுக்கோங்க. 2016 15/6 முகேஷ் சிங். இந்த ஜட்ஜ்மெண்ட்ல டிஎன்ஏ டெஸ்ட்டை பத்தி சொல்றாங்க, இது ரொம்ப சயின்டிபிக்கலி அக்யூரேட்டா இருக்கும், அதை சப்ஸ்டாண்டிவ் எவிடன்ஸ் வச்சுக்கலாம், பிகாஸ் இட் கிளியர்லி கிளின்சஸ் ஹூ இஸ் தி அக்யூஸ்ட். அப்படி இருக்கும்போது நான் சொன்ன இந்த கேஸ்ல டிஎன்ஏ டெஸ்ட்ல இல்லைன்னு வந்துடுது. ஐ ஃபைல் a discharge petition before the sessions court, that is POCSO court, that was dismissed. இங்க ரிவிஷன்ல வர்றோம். ரிவிஷன்ல வந்து சோல் பாயிண்ட் அதுதான், ரிவிஷன் ஸ்டூட் அலவுட். இது மாதிரி அந்த மாரியப்பன் கேஸ்ல என்னன்னா, டிஎன்ஏ டெஸ்ட் நடத்தி அவர் இல்லைன்னு வந்திருக்கோம். ஈவன் தென் the trial court proceeded to convict him. அப்பீல்ல வந்தோடனே அந்த சென்டென்ஸ் எல்லாம் செட் அசைட் பண்ணிட்டு ரீட்ரையல் ஆர்டர் போட்டாங்க, ரீ இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபேக்சுவல் மேட்ரிக்ஸில் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா டிஎன்ஏ மட்டும் வச்சு கன்விக்ட் பண்ண முடியாது. ஒருவேளை அந்த பொண்ணே சொல்லியிருந்தா கூட, இங்க என்ன ஆர்கியூ பண்ணாங்கன்னா 164 ஸ்டேட்மெண்ட் அவங்க ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க, 161 ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் ஆர்கியூ பண்ணாங்க. பட் ஆல் தட் கோஸ் அகைன்ஸ்ட் தி சோ கால்டு சப்ஸ்டாண்டிவ் எவிடன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ டெஸ்ட். அப்போ அவங்க விக்டிமோட ரிலையபிலிட்டி விச் இஸ் அண்டர் ஸ்டேக். ஸோ டிஎன்ஏ டெஸ்ட்டை மட்டும் வச்சு ஒரு கிரிமினல் கேஸை டிசைட் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அதுதான் நீங்க இப்போ நோட் பண்ணிக்க போறீங்க. அம்மாவாசி வெர்ஸ் அலைஸ் அழகர்சாமி. அம்மாவாசி AMMAVASI, அலைஸ் அழகர்சாமி வெர்சஸ் ஸ்டேட், 2025, 1 Law Weekly Criminal 416. இந்த ஐயப்பன் கேஸும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஐயப்பன் வெர்சஸ் ஸ்டேட் 2025, 2 Law Weekly Criminal, பேஜ் 275. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் என்னன்னா, இந்த மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் இம்போஸ் பண்றோம்ல, இப்போ இந்த ஆக்ட்ல பார்த்தீங்கன்னா மினிமம் பனிஷ்மெண்ட் ஒன்று இருக்கும். நாட் லெஸ் தென் 10 years which may extend to life இருக்கும். நாட் லெஸ் தென் 20 years which may extend to life within bracket remainder of person's natural life இருக்கும். இப்போ இந்த மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் இருக்குல்ல, மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் கொடுக்குறதுக்கு என்ன கிரைட்டீரியா வேணும், என்ன பார்க்கணும் ஒரு ட்ரையல் ஜட்ஜு? இப்போ நீங்களாம் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஆக போறீங்க. இப்போ உங்ககிட்ட ப்ராசிக்யூஷன் ப்ளீட் பண்றாங்க, யுவர் ஆனர் மே கைண்ட்லி கன்விக்ட் தி அக்யூஸ்ட் அண்ட் அவார்ட் தி மேக்ஸிமம் சென்டென்ஸ் whichever provided in the act ன்னு சொல்றாங்க. என்ன நீங்க பாப்பீங்க?
ரெண்டு ஃபேக்டர் பார்க்கணும் நீங்க. aggravating circumstances or aggravating factors. எழுதிக்கோங்க. aggravating circumstances or aggravating factors. இது வந்து prosecution சைடுல ஹைலைட் பண்ணிருக்காங்களா ப்ரூஃப் பண்ணிருக்காங்களான்னு பார்க்கணும். then only you can proceed to convict the accused and to award maximum sentence. இப்ப பண்ணல அவங்க சைடுல. accused சைடுல இந்த maximum punishment கொடுக்க வேண்டாம், minimum sentence கொடுங்க, because of considering the extenuating factor or mitigating factor. எழுதிக்கோங்க, extenuating factor or mitigating factor. இப்ப இது ரெண்டுக்கு உதாரணம் மட்டும் சொல்றேன். aggravating factorனா எது aggravating factor? ஒரு அஃபென்ஸ்ல, ஒரு போக்சோ கேஸ்ல இதெல்லாம் இது வந்து aggravating factor சார். அந்த கிரைம் இருக்கு பாருங்க, அந்த அஃபென்ஸ் இருக்குல்ல, அந்த இதை நம்ம கேள்விப்பட்ட உடனே, அதை பார்த்த உடனே it should shakes our conscience. ஐயோ இன்னும் அவ்வளவு மோசமா இருக்கு, இது பண்ணிட்டு கழுத்தறுத்து கையை தனியா அறுத்து இந்த மாதிரி ரொம்ப மோர் கிரேவா டயபாலிக்கா பார்பாரிக்கா பண்றதுக்கு இருக்குல்ல, அதுக்கு தான் அக்ரவேட்டிங். அப்படிலாம் அவங்க பண்ணிருக்காங்க வித் இன்டென்ஷன் ப்ராசிக்யூஷன் ப்ரூவ் பண்ணணும். பண்ணிட்டா தென் ஆஸ் அ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் யூ கேன் அவார்ட் மேக்ஸிமம் சென்டென்ஸ், தட் இஸ் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஆர் டெத். இவன் மிட்டிகேட்டிங் சொன்னேன், மிட்டிகேட்டிங் ஃபேக்டர் எக்ஸ்டெனுவேட்டிங் ஃபேக்டர்னு. இதுக்கு என்ன செய்யணும்? இது என்னவா இருக்க முடியும்? அவன் சின்ன பையன், இஸ் அட் ஏர்லி 20s, ஏஜை வந்து இப்படி வச்சுக்கலாம், ரொம்ப வயசு ரொம்ப கம்மி. அப்புறம் அவன் வந்து அந்த பொண்ணை சேவ் பண்ண பார்த்தான், அஃபென்ஸ் பண்ணிட்டான், அதுக்கப்புறம் அவன் தான் கொண்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கான், அவனே போய் இது பண்ணியிருக்கான். அப்படி ஏதாவது அந்த கிரேவா இல்லாம அதை ஒரு மிட்டிகேட்டிங்கா பார்க்குற மாதிரியான சர்க்கம்ஸ்டான்ஸை ப்ராசிக்யூஷன் டாக்குமெண்ட்லயோ இல்லை இவரை விசாரிச்சோ பண்ணி நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணா then he is entitled for minimum sentence. It is not that he will be acquitted, he is entitled for minimum sentence. இதான் mitigating factor, aggravating factor. இப்போ வந்து நம்ம இந்த போக்சோ கேஸ்ல பொதுவாக கிரிமினல் ப்ரொசீடிங்ஸில் கிரிமினல் லாவில் தேர்ட் பார்ட்டிக்கு வந்து எந்த ஒரு ரைட்டுமே இருக்காது. தேர்ட் பார்ட்டி அந்த ப்ரொசீடிங்ஸை சேலஞ்ச் பண்ணுறது அக்ரீவ்டு பார்ட்டியாக இருப்பாங்க, இல்லை அக்யூஸ்டாக இருப்பாங்க, இல்லை அந்த கேஸில் உள்ள விட்னஸ் கூட இருக்கலாம். ஒரு தேர்ட் பார்ட்டி தட் இஸ் ஸ்ட்ரேஞ்சர், அவங்களுக்கு ஏதாவது ரைட் இருக்கா? அவங்க வந்து இந்த கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் வந்து இது தப்பு, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமானா ஜென்ரலாக என்ன ரூல் அப்படின்னா, தேர்ட் பார்ட்டி நோட் பண்ணிக்கலாம், தேர்ட் பார்ட்டி ஆர் எ ஸ்ட்ரேஞ்சர் டு தி ப்ரொசீடிங்ஸ் who have no right to question the criminal proceedings. This is rule. இதுக்கு எக்ஸெப்ஷன் இருக்கு. இதுக்கு என்ன எக்ஸெப்ஷன் இருக்கு, என்ன மாதிரி கேஸ்ல எல்லாம் வர முடியும் அப்படின்னு ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? என்ஜிஓ மாதிரி வருவாங்க, என்ன மாதிரி சர்க்கம்ஸ்டான்ஸ்ல அவங்க வர முடியும் அப்படின்றதுதான். சிட்டிசன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டுக்க வேண்டியதான். கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ்ல அவங்க பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போக்சோ கேஸில் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ரீசண்டாக ஒரு ஜட்மெண்ட் வந்திருக்கு. அதில் என்ன, ஒரு ஸ்கூலில் படிக்கிற பொண்ணு, 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு, she was subjected to sexual assault by her school teacher. சரியா? அவள் வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு. அந்த கேஸில் பொண்ணோட அப்பாவும் அக்யூஸ்டும் காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறாங்க. காம்ப்ரமைஸ் ஆகி அந்த கேஸே குவாஷ் ஆயிடுது. ஹைகோர்ட்டில் குவாஷ் பண்ணிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த கேஸ் எடுத்துட்டு போறாங்க. யார் எடுத்துட்டு போறாங்கன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி, ராம்ஜிலால் பைரவான் அவர் பேரு. அவர் பேர்ல தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு, நோட் பண்ணிக்கலாம். ராம்ஜிலால் பைரவா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். சுப்ரீம் கோர்ட் வந்து
இந்த கொஸ்டினை கேட்குறாங்க அவங்ககிட்ட, இன் வாட் வே யூ ஆர் கனெக்டட் வித் தி கேஸ்? நெய்தர் யூ ஆர் an aggrieved party nor you are an accused nor witness. In such circumstance, in what way you are being affected by the order of the high court அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, நான் வந்து அந்த பொண்ணோட நெய்பர், நான் அந்த பொண்ணுக்கு நடந்த விஷயம் எனக்கு தெரியும். இது வந்து உங்க ஃபாதரை வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் தட் காம்ப்ரமைஸ் miscarriage of justice has occurred அப்படின்னு சொல்றாரு. உனக்கும் அக்யூஸ்டுக்கு எது மோட்டிவ் இருக்கான்னு கேட்குறாங்க. நோ பர்சனல் அனிமஸ் ஆர் வெண்டேட்டா அப்படின்றார். இதை ப்ராசிக்யூஷனில் நீங்கள் எக்ஸாமின் பண்ணுங்கன்றாங்க. அவருக்கு ஏதாவது அதில் இருக்கா? ஏன் இங்கே ஹைகோர்ட்டுக்கு வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு? இல்லை, அவரை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, பரவாயில்லையே அப்படின்னு. கோர்ட்டுக்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு, வெதர் எ ஸ்ட்ரேஞ்சர் கேன் இன்டர்ஃபியர் இன்டு தி கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு. சுப்ரீம் கோர்ட் அப்பாயிண்டட் எ சீனியர் அட்வொகேட் அஸ் அமைக்கஸ் குரியே இன் திஸ் கேஸ். யாரை பண்றாங்கன்னா, ஆர் பசந்த் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, கேரளா ஹைகோர்ட்ல ஜட்ஜா இருந்தாங்க, ரிட்டையர் ஆகிட்டு அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அவங்கள அப்பாயின்ட் பண்ணி, எங்களுக்கு இந்த பொசிஷனில் ஒரு டவுட் இருக்கு, இவங்க வந்து இந்த மாதிரி வரலாமா அப்படின்னு அவர் ஆர்கியூ பண்றாரு. ஆஃப்டர் ஹியரிங் ஹிஸ் சப்மிஷன்ஸ், தி சுப்ரீம் கோர்ட் இஸ் இன்க்ளைன் டு செட் அசைட் தி குவாஷ் ஆர்டர் பாஸ்ட் பை தி ஹை கோர்ட். அப்போ ஒரு 3 கிரைட்டீரியா சொல்றாங்க, என்ன மாதிரி சர்க்கம்ஸ்டான்ஸ்ல ஒரு தேர்ட் பார்ட்டி இங்க வர முடியும். அந்த 3 சர்க்கம்ஸ்டான்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நீங்க நோட் பண்ணிக்கலாம். அது என்ன சொல்றாங்கன்னா, sexual offense under the POCSO Act is not private offense, but it is one against society. இது ஒரு பாயிண்ட். அந்த 3 கேட்டகரி இருக்கு பாருங்க, அந்த 3 கேட்டகரியும் ஏ பி சின்னு நம்ம கேட்டலாக் பண்றோம். ஏ, when serious miscarriage of justice has occurred, neither state nor victim approach the court. மூணாவது, no malified motive of third party or stranger is proved. இந்த 3 சர்க்கம்ஸ்டான்ஸ்ல ஒரு third party can approach the court and question the order passed by the court. No malified motive of third party or stranger is proved. Neither state nor victim approaches the court. இதுதான் இந்த பாயிண்ட். இதுக்கு இந்த ஜட்மெண்ட் பேர் பார்த்தீங்கன்னா ராம்ஜிலால் பைரவா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் 2025 SAR கிரிமினல் பேஜ் 101. இது ஒரு போக்சோ ஆக்ட்ல ஒரு முக்கியமான ஒரு எமர்ஜிங் ட்ரெண்ட், ஒரு எவாலுவேஷன் ஆஃப் லா. நார்மலா கிரிமினல் லால ஸ்ட்ரேஞ்சர் ஹேஸ் நோ பிசினஸ் டு போக் தேர் நோஸ். In the particular case, Supreme Court permitted the third party or stranger to question the order of the High Court. So ராம்ஜிலால் பைரவா கேஸை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இது மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ் கொடுத்து பக்கத்து வீட்டுக்காரங்க சேலஞ்ச் பண்றாங்க, அதுக்கு அவங்களுக்கு லீகலா ரைட் இருக்கான்னு கேட்டா உங்களுக்கு நான் இது ஞாபகம் வரணும், இதை நீங்க எழுதணும். நம்ம ஹைகோர்ட்ல பால்ராஜ் வெர்சஸ் ஸ்டேட்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா போக்சோ கோர்ட் வந்து ஒரு தண்டனை கொடுக்குறாங்க அக்யூஸ்டுக்கு, தட் இஸ் லைஃப் சென்டென்ஸ். தட் ஜட்ஜ்மெண்ட் வாஸ் புட் டு சேலஞ்ச் பை வே ஆஃப் அப்பீல் பை தி அப்பலண்ட். என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த விக்டிம் கேர்ள் டர்ன்ட் ஹாஸ்டைல் கம்ப்ளீட்லி. வேற ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா யாருமே இல்லை. விக்டிம் கேர்ளை தவிர வேற யாருக்கும் அந்த அக்கரன்ஸ் நேரடியாக தெரியாது. அப்புறம் எப்படி லைஃப் சென்டென்ஸ் கொடுக்க முடிஞ்சிச்சு?
விக்டிம்களே எனக்கு தெரியாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்த்தா அது தி ஜட்ஜஸ் ஆர் ஷாக்ட் டு see the finding of the trial judge. எதை வச்சு அவர் கன்விக்ட் பண்ணியிருக்காருன்னா 161 ஸ்டேட்மெண்ட்டையும் 164 ஸ்டேட்மெண்ட்டையும் வச்சு அவர் கன்விக்ட் பண்ணியிருக்காரு. That too the trial judge had given life imprisonment. இப்போ நமக்கு இங்கே என்ன பிரச்சனை வருதுன்னா 161 ஸ்டேட்மெண்ட் யாரு ரெக்கார்ட் பண்ணுவா, அதோட எவிடென்ஷியரி வேல்யூ என்ன, அதை ட்ரையல் ஜட்ஜ் எப்படி பார்க்கணும், இது ஒரு கேள்வி. 164 ஸ்டேட்மெண்ட்னா என்ன, யாரு ரெக்கார்ட் பண்ணுவா, அதோட எவிடென்ஷியரி வேல்யூ என்ன, இந்த ரெண்டையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நீங்க டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா போகும்போது நீங்க அதை அப்ரிசியேட் பண்ண முடியும், ஒரு எவிடன்ஸை எப்படி அப்ரிசியேட் பண்றதுன்னு. பொதுவா in a case of sexual offenses the evidence of victim girl alone assumes importance. சரியா? ஒரு விக்டிம் கேர்ளோட எவிடன்ஸை மட்டும் வச்சு கன்விக்ட் பண்ண முடியும். கன்விக்ட் பண்ணலாமா? அதை ஒன்றை மட்டும் வச்சு பண்ணிக்கலாமா? வேற எவிடன்ஸே கிடையாது, விக்டிம் கேர்ள் மட்டும் சொல்லுது கோர்ட்ல ஏறி இவர் தான் சார் இதுதான் சார்னு. விக்டிம் கேர்ளோட எவிடன்ஸ் மட்டும் இருக்கு, எவிடன்ஸ் இஸ் wholly reliable. அதை மட்டும் வச்சு கன்விக்ட் பண்ணலாம், பண்ணக்கூடாதா? இது நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, in a criminal case no number of witnesses are necessary to prove a particular fact. section 134 evidence act என்ன சொல்றாங்கன்னா, even by relying upon a singular witness a criminal court can convict the accused when the evidence of such a witness inspires confidence of the court and if it is wholly reliable then the court can proceed to convict. சரியா? இதே ஆன்சர். 134 எவிடன்ஸ் ஆக்ட்ல ஒரு விட்னஸ் மட்டும் இருந்தா போதும். 50 விட்னஸ் இருப்பாங்க, 49 பேர் ஹாஸ்டல்ல இருப்பாங்க. the only one witness who is said to be the eyewitness, if that particular witness deposes evidence clinchingly and clearly, that is enough. சரியா? அதை வச்சு கன்விக்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று ரிவர்ஸ் பர்டன் சொன்னீங்கல்ல, வெரி குட். இப்ப ரிவர்ஸ் பர்டன் இதுல பெரிய குழப்பம் இருக்கு. ரிவர்ஸ் பர்டன் எங்க இருக்கு? செக்ஷன் போக்சோ ஆக்ட்ல சொல்லுங்க, நானே சொல்லிடுறேன். 2930 செக்ஷன் 29லையும் 30லையும் there is a presumption against the accused in a case where accused is framed under the POCSO Act. சரியா? the court can take aid of the presumption clause. இதுக்கு பேர் ரிவர்ஸ் ஓனஸ் கிளாஸ் சொல்லலாம். ரிவர்ஸ் பர்டன் கூட நான் சொல்ல மாட்டேன். burden of proof always lies with the prosecution. onus of proof alone lies with the defense. இதுக்கு பேர் ரிவர்ஸ் ஓனஸ் கிளாஸ். சரியா? இப்ப அந்த மேடம் சொன்னாங்க accused has to prove that he has not committed offense. இது கரெக்டா? whether the accused is expected to prove his defense as that of prosecution or not. prosecutionக்கு என்ன burden இருக்கோ அதே burden accused-க்கு இருக்கானா? my answer is in emphatic term no. கிடையவே கிடையாது. accused is expected to prove his defense based upon the probable defense, preponderance of probability. எழுதிக்கோங்க. proof beyond reasonable doubt ஒன்னு, proof beyond reasonable doubt which is on the prosecution side alone. prosecution alone is expected to prove its case beyond all reasonable doubts. இதுக்கு பேர் burden of proof. இப்போ இந்த 2930 இருக்கே சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது இருக்கட்டும். அக்யூஸ்ட பொறுத்தளவுக்கு he can
raise probable defense. He can prove his case only based upon preponderance of probability. சார் அவர் விட்னஸ் பாக்ஸில் ஏறி வந்து சொல்லணுமா சார்? அவர் வந்து நான் பண்ணவே இல்லைன்னு சொல்லணுமா சார்னா இட் இஸ் நாட் நெசசரி. He can take probable defense, he can prove the preponderance of probability from the case of the prosecution. prosecution witness இருக்காங்கல்ல, அவங்களை எக்ஸாமின் பண்றதுல இருந்தே he can infer his defense case. It is not necessary that accused has to prove his case beyond reasonable doubt. It is not. இதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரிவர்ஸ் ஓனஸ் கிளாஸ் எப்ப ஆபரேட் ஆகும் அப்படின்னா, when the foundational facts of the prosecution case is proved, then only the reverse burden will kick in. எழுதிக்கோங்க. When the prosecution proves its case or its foundational facts, then alone the presumption class, in other words reverse onus class, will come into the aid. இப்ப corroboration அப்படின்றோம், contradiction அப்படின்றோம். எவிடன்ஸ் அப்ரிசியேட் பண்ணும்போது corroboration வேணும் அப்படின்றது எங்கேயாவது சட்டத்தில் இருக்கா? 134 எவிடன்ஸ் ஆக்ட்ல ஒரு விட்னஸ் மட்டும் போதும், if it inspire confidence சொல்லிட்டோம். corroboration ஒன்று வந்து it is not rule of law, ஒரு செக்ஷன் கிடையாது. அது corroboration is not mandatory. சரியா? எப்ப corroboration வரும்னா அதுக்கு நம்ம நெக்ஸ்ட் வர்றோம். இப்ப எழுதிக்கோங்க, corroboration is not a rule of law, it is a rule of prudence and it is a rule of evidence. corroboration இல்லன்றதுக்காக you cannot discard the testimony of the witness which is trustworthy. ஒரு விட்னஸ் வந்து ரிலையபிளா இருக்கு, ட்ரஸ்ட்வர்த்தியா இருக்கும்போது அது corroboration இல்ல, அது மட்டும் சோலா இருக்கு அப்படின்ற காரணத்துக்காக நீங்க ரிஜெக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் corroboration is not a rule of law. அடுத்து தேர்ட் யாரோ சொன்னீங்க, இன்னொரு ஆன்சர் பண்ணீங்களே, அதுக்கு ஆன்சர் அதுல வந்துருச்சு. அக்யூஸ் நீட் நாட் ப்ரூவ். ஒருவேளை அக்யூஸ் ப்ரூவ் பண்ணணும்னு வந்தாருன்னா as per section 315 CRPC he can voluntarily enter into the witness box and he can submit his defense when the stage comes under section 233 of CRPC. 233 of CRPC ல entering upon defense ஒரு ஸ்டேஜ் வரும். அது எப்போ வரும்னா, ஒரு ட்ரையல் நடக்குதுன்னா ப்ராசிக்யூஷன் விட்னஸோட எவிடன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 313 வரும். 313க்கு அப்புறம் டிஃபென்ஸ் சைடு எவிடன்ஸ் வரும் 233 CRPC ல. அப்ப தி அக்யூஸ்ட் கேன் ஃபைல் அ பெட்டிஷன் under section 315 CRPC seeking permission to be examine himself as witness. It is not mandatory in all cases. ஒருவேளை அவர்கிட்ட unimpeachable evidence இருக்கு, impeccable evidence இருக்கு, to show that he is not the offender, he can enter into the witness box. But prosecution cannot compel him to be a witness. ஏன் ப்ராசிக்யூஷன் கம்பல் பண்ண முடியாது? ஆர்டிகிள் 20 கிளாஸ் 3 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொன்னாங்கன்னா, no person shall be compelled to be a witness against himself. இதுதான் பாயிண்ட். ஸோ இந்த இதில் அக்யூஸ்ட் வந்து அவர் கேஸை ப்ரூவ் பண்ண அவசியம் இல்லை. இஃப் ஹி இஸ் எக்ஸ்பெக்டட் டு ப்ரூவ், இட் ஷுட் பி பேஸ்ட் அப்பான் ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி. சிவில் சைடு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க கை தூக்குங்க யாராவது. சிவில் சைடு வெரி குட். சிவில் சைடில் வந்து ப்ரூஃப் பியாண்ட் ரீசனபிள் டவுட் வராது, ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி வரும். அந்த ஸ்டாண்டர்டு தான் அக்யூஸ்டுக்கு. ப்ராசிக்யூஷனுக்கு சம்திங் ஹை rather than preponderance of probability. சரியா? ஓகே, இப்போ நம்ம இதுக்குள்ள வந்துடலாம். 161 164. இப்போ இந்த 161 ஸ்டேட்மெண்ட்டை யார் ரெக்கார்ட் பண்ணுவா?
போலீஸ் ரெக்கார்ட் பண்ற 161 ஸ்டேட்மெண்ட்டை எவிடன்ஸா கன்வெர்ட் பண்ணி கோர்ட்டு கன்விக்ட் பண்ண முடியுமா அப்படின்றதான் கேள்வி. இப்போ 161 ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. 164 ஸ்டேட்மெண்ட் யார் ரெக்கார்ட் பண்ணுவா? மேஜிஸ்ட்ரேட். இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், இந்த ரெண்டுக்கும் என்ன டிஸ்டிங்ஷன் இருக்கு? அப்ப மேஜிஸ்ட்ரேட் சொன்னதை உண்மை நம்ம எடுத்துக்கணும். It should be treated as gospel truth. This is what you are saying. Truth அது. அதாவது 164ல there are two riders. One is statement of witnesses, the other is confession of the accused. இப்ப confession of the accused na you are right. There should be some precautions before recording confession. நீ ஏன் இப்படி சொல்ற, நீ யோசிச்சுட்டு வா, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா, நீ கொடுத்த கன்ஃபெஷன் உனக்கு எதிராக மாறும், இப்படிலாம் நிறைய சொல்லணும். ஒரு 164ல there are some riders while recording confession. ஸ்டேட்மெண்ட் இப்படி ஒண்ணுமே கிடையாது. அந்த 164 ஸ்டேட்மெண்ட் எப்ப ரெக்கார்ட் பண்ணுவாங்கன்னா during investigation. 161 statement also it would be recorded during investigation. What much of evidentiary value attached with? இதுல நம்ம ரொம்ப எல்லாருமே பெரிய குழப்பத்தில் இருக்கும். நான் இதுல ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. கிரிமினல் சைடில் ரொம்ப காலம் லாங் ஸ்டாண்டிங்கா பிராக்டிஸ் பண்ண லாயர்ஸ் கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் சார் சொன்ன மாதிரி 161 ஸ்டேட்மெண்ட் கேன் பி யூஸ்ட் ஃபார் கராபரேஷன். 161 ஸ்டேட்மெண்ட் ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னா தப்பு இல்லை. ஒரு செஷன்ஸ் ஜட்ஜ் அதை வச்சு கன்விக்ட் பண்ணியிருக்காருன்னா பாருங்க. ஹைகோர்ட் ஷாக்ட் அண்ட் ஆஸ்க் தி செஷன் ஜட்ஜ் டு கோ ஃபார். இப்போ இங்கே வந்துருவோம் 164 ஸ்டேட்மெண்ட் which is recorded by magistrate. இதை நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா, கான்ட்ரடிக்ட் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கராபரேட் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சார் அது மட்டும் ஏன் கான்ட்ரடிக்ட் பண்றதுக்கு மட்டும் சொல்றீங்க, இது ஏன் கராபரேஷனுக்கும் சேர்த்து சொல்றீங்க? மேஜிஸ்ட்ரேட் ரெக்கார்ட் பண்றது விட்னஸ் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதுதான் எப்பயுமே 164 குழப்பிக்க கூடாது. 164 there are two riders. One is statement of witnesses, the other is confession of accused. நம்ம we are talking about statement of witnesses. அதுக்கு கஸ்டடியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவர் ரெக்கார்ட் பண்றாரு மேஜிஸ்ட்ரேட். இப்போ என்னை பார்த்து நீங்க கேள்வி கேட்கணும், இது மட்டும் கான்ட்ரடிக்ஷனுக்குன்னு சொல்றீங்க, இது கராபரேஷன் சொல்றீங்க, ஏன் சார்னு கேட்கணும். இப்போ 162 எடுத்து யாராவது படிங்க. 162ல ஒரு ப்ரொவிசோ கிளாஸ் இருக்கும். அதுலேயே there is a specific bar or இந்த 162 ப்ரொவிசோ கிளாஸ்லேயே இந்த 161 எவிடன்ஸை எப்படி 161 ஸ்டேட்மெண்ட்டை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னு ஒரு ரைடர் கிளாஸ் கொடுத்துட்டாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, 161 ஸ்டேட்மெண்ட் கேன் பி யூஸ்ட் ஃபார் அ வெரி லிமிடெட் பர்பஸ் ஆஃப் கான்ட்ரடிக்ட் இட்ஸ் மேக்கர் அஸ் பர் செக்ஷன் 145 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட். சரியா? இதை காமிச்சு நீங்க ட்ரையல்ல, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சார் தான் விட்னஸ், அவர் 161 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. நான் ஒரு டிஃபென்ஸ் லாயர், இவரை கூண்டில் வர்றாரு. வரும்போது அங்க போலீஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கொலையை பண்ணது வைரமுத்து ராம்நிதிஷ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா பெட்டியில ஏறி வைரமுத்து மட்டும்தான் பண்ணாரு, ராம்நிதிஷ் கூட இருந்தாருன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நான் இவரை கான்ட்ரடிக்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு மெட்டீரியல் பர்டிகுலர்ஸை பொறுத்தவரை மாத்துறாரு. அங்க 2 பேரை கொலையாளியா சொல்றாரு, பெட்டில ஏறி ஒருத்தரை சொல்றாரு, ஒருத்தர் கூட நின்னாருன்றாரு. அப்ப நீங்க போலீஸ் விசாரிக்கும் போது வைரமுத்து மட்டும்தான் கொலை பண்ணாரு, ராம்நிதிஷ் கூட நின்னாரு அப்படின்றத சொன்னீங்களான்னு கேட்பேன் நான். திஸ் இஸ் த கான்ட்ரடிக்ஷன். ஆமா நான் அப்படித்தான் சொன்னேன்னு சொல்லிட்டாருன்னா விட்டுறணும். நான் அப்படி சொல்லலை அப்படின்னாருன்னா I can draw his attention by showing the 161 statement as per section 145 part 2. இவர் ஒத்துக்கிட்டாருன்னா விட்டுருவேன். இவர் இல்லை நான் அப்படி சொல்லலை அப்படின்னு சொன்னாருன்னா இங்கே வாங்க 161 ஸ்டேட்மெண்ட் இதுதான் அப்படின்னு நான் இவர்கிட்ட காமிச்சு கேட்கறதுக்கு எனக்கு 145 part 2ல பவர் இருக்கு.
ஐ ஹாவ் அ ரைட். இதுக்கு பேர் தான் கான்ட்ரடிக்ஷன். இப்படி நான் கேட்டு வாங்கிக்கிடுவேன். சரியா? இந்த கான்ட்ரடிக்ஷன் இருக்கு பாருங்க. இவர் சொன்ன விட்னஸ, இவர் விட்னஸா இருப்பாரு, இவர் ஒன்று சொல்லியிருப்பாரு, இவர் சொன்ன விட்னஸ அந்த மேடம் வரும்போது இந்த சார் இப்படி சொன்னார் உங்களுக்கு தெரியுமான்னு நான் கேட்கக்கூடாது. தி ஸ்டேட்மெண்ட் கேன் பி கான்ட்ரடிக்டட் பை இட்ஸ் மேக்கர். அவர்கிட்ட தான் அதை கான்ட்ரடிக்ட் பண்ணணும். இந்த சார் இப்படி சொன்னாரு, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கக்கூடாது, இன்னொரு விட்னஸ்ட்ட போய். இதுதான் ட்ரையலோட ஒரு ஃபண்டமெண்டல் விஷயம். இப்போ கராபரேஷன் வந்துடலாம். இந்த 164 ஸ்டேட்மெண்ட்ல இதை கான்ட்ரடிக்ஷன் பர்பஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும், கராபரேஷன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எந்த பாரும் இல்லை. 162ல அந்த ப்ரொவிசோ கிளாஸ்ல பார் இருக்கு பாருங்க, அது மாதிரி 164க்கு இல்லை. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் கேன் பி யூஸ்ட் either for contradiction or for corroboration. சரியா? இது ரெண்டுக்கும் பயன்படுத்திக்கலாம். எந்த ஒரு ஸ்டாச்சுட்டரி இன்டர்டிக்டும் இதுல இல்ல. இப்ப ரைட், இது முடிச்சாச்சு. இப்ப இந்த ரெண்டு இருக்கு, 161 இருக்கு, 164 இருக்கு. இது ரெண்டும் எவிடன்ஸ் ஆகுமா? சப்ஸ்டான்டிவ் எவிடன்ஸ் ஆகுமா? whether this would escalate to the stage of substantive evidence to convict the accused. ஏன்னா பெட்டில ஏறி சொல்லும் போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது சொல்லிச்சு அந்த பொண்ணு. ஆனா அந்த பொண்ணு போலீஸ் சொல்லிருக்கு, சரியா சொல்லிருக்கு, அதை விட சரியா மேஜிஸ்ட்ரேட் சொல்லிருக்கு. both the statements were recorded during the investigation, but when he comes to the witness box, she categorically stated that she doesn't know anything. At that point of time, the court should not rely upon the 161 statement or 164 statement, because both the statements are not substantive evidence. What is substantive evidence? Which is the evidence which is given by the witness in the court after taking oath. இதுதான் எவிடன்ஸ். பெட்டில ஏறி இந்த ஸ்வான் பண்ணிட்டு சொல்றாங்கல்ல, அதுக்கு பேர் தான் எவிடன்ஸ். அதை தவிர மிச்சம் எல்லாமே வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜில் தான் இதை ரெக்கார்ட் பண்றாங்க. இது வந்து அந்த ஸ்டேஜுக்கு எலிவேட் ஆகாது. ஸோ 161 ஸ்டேட்மெண்ட்டையும் 164 ஸ்டேட்மெண்ட்டையும் யூஸ் பண்ணக்கூடாது இந்த கேஸில், நான் சொன்ன அந்த ஃபேக்சுவல் மேட்ரிக்ஸ்ல. ஏன்னா விட்னஸ் வந்து பெட்டில ஏறி இல்லைன்னு சொல்லிடுச்சு. ஒருவேளை பெட்டில ஏறி ஆமான்னு சொல்லிச்சுன்னா இந்த 164 ஸ்டேட்மெண்ட்டுக்கு பாருங்க, that statement can be used for corroboration. நம்ம ஆர்கியூ பண்ணலாம். Your Honor may kindly see the witness very clearly deposed about the occurrence and categorically stated about the involvement of the accused. This is clearly corroborated with the statement that was recorded by magistrate under section 164. So conviction may be awarded அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ஒரு இது. கிரிமினல் கேஸ்ல ஒரு விட்னஸை எப்படி அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. நீங்க கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட் நான் லாஸ்டா ஒரு கிளாஸ்ல கூட சொன்னேன். கிரிமினல் கேஸ் அப்ரிஷியேட் பண்றதுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் சொன்ன கைட்லைன்ஸ் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. 1957 சொன்ன ஜட்ஜ்மெண்ட், வடிவேலு தேவர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ், AR 1957, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 614. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு விட்னஸை எப்படி அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அப்ரிஷியேட் பண்ணணும்னா, உதாரணத்துக்கு ஒரே ஒரு விட்னஸ் மட்டும் இருக்கு, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரே ஒரு விட்னஸ், அந்த விட்னஸ் ஃபுல்லா சொல்லிடுறாங்க. அதை தவிர ஒரு விட்னஸுமே இல்லை, ஒரு எவிடன்ஸுமே இல்லை. இப்ப ஒரு 3 கேட்டகரியா அதை பிரிக்கிறாங்க. இந்த எவிடன்ஸை அப்ரிசியேட் பண்றதுக்கான ஃபார்முலா: 1, wholly reliable, எழுதிக்கோங்க, wholly reliable. 2, wholly unreliable. இப்ப wholly reliableனா உங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டியும் இல்லை, பார்த்தாலே தெரியுது, நம்புற மாதிரி இருக்கு. It inspires confidence. You can proceed to convict the accused based upon the solitary evidence, solitary witness evidence. சரியா? போயிடலாம்.
இப்போ wholly unreliable, ஐயோ என்ன இவ்வளோ மோசமாக இருக்கும், ஒன்றுமே நம்ப முடியலையே, இது நம்புற மாதிரி இல்லை, இதை நம்பவே முடியாதுன்னு நீங்கள் முடிவு கொண்டீங்க as a judge. இப்பயும் there is no difficulty, you can simply discard that evidence and proceed to acquit. போயிடலாம். The third part is very very important. Neither wholly reliable nor wholly unreliable. முழுசா நம்பவும் முடியல, முழுசா நம்பாம இருக்க முடியல. இந்த கேட்டகரி வருது, தேர்ட் கேட்டகரி. Where the task for the judge starts. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்ப ஜட்ஜ் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்னு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, he should seek corroboration from the independent evidence of other source. இப்போ வந்து அந்த ஒரே ஒரு விட்னஸை வச்சு தான் அந்த என்டையர் கேஸுமே நிக்குது. அந்த விட்னஸோட ஸ்டாண்டர்ட் என்னன்னா neither wholly reliable nor wholly unreliable, தேர்ட் கேட்டகரிக்கு வந்துருச்சு. At that point of time corroboration requires. இப்ப 164 ஸ்டேட்மெண்ட் இருக்கு அந்த கேஸ்ல. 164 ஸ்டேட்மெண்ட் கேன் பி யூஸ்ட் ஃபார் corroboration. 164 ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு விட்னஸ் சொல்றாங்க, இவர் என்ன சொல்றாரோ அதுல வந்து கராபரேட் ஆகுது. மெட்டீரியல் பர்டிகுலர்ஸ், முக்கியமான விஷயங்கள்லாம் இதுல கராபரேட் ஆகுது. போனேன், வந்தேன், கொன்னேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல பாதி பாதியா சொல்றாரு. அவரை நம்பவும் முடியல, நம்பாம இருக்க முடியல. when we see corroboration, there is 164 statement. We can take inspiration from 164 statement of the other witness and we can safely convict the accused. In case there is no corroborative evidence is available from the other witness, you have to reject or discard that evidence and acquit the accused. புரிஞ்சுட்டீங்களா? இந்த கேஸ்ல மறக்கவே கூடாது. நீங்க கிரிமினல் சைட் விட்னஸை எப்படி அப்ரிஷியேட் பண்ணுன்றதுக்கு ஒரே ஒரு ஜட்ஜ்மெண்ட் இது மட்டும்தான். 1957 சொன்னது இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்றாங்க. இதுதான் ஃபண்டமெண்டலே. இந்த மாதிரி நீங்க விட்னஸை வந்து பொருத்தி பார்த்துக்கணும். இது ரிலையபிளா இருக்கா இல்லையா? ரிலையபிளா இருந்தா ஓகே கன்விக்ட் பண்ணிக்கோங்க, அன்ரிலையபிளா இருந்தா அக்விட் பண்ணிக்கோங்க. தேர்ட் கேட்டகரியில வந்தா கராபரேஷன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ இந்த பர்டிகுலர் கேஸ் இந்த பால்ராஜ் வெர்சஸ் ஸ்டேட்ல என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அந்த போக்சோ ஜட்ஜு 161 ஸ்டேட்மெண்ட்டையும் 164 ஸ்டேட்மெண்ட்டையும் நான் ரிலை பண்றேன். அதுல வந்து விக்டிம்கள் கேட்டகாரிக்கலி ஸ்டேட்டட் as to what was happening to her. Therefore, this court is of the view that the accused is liable to be punished to the maximum punishment of life imprisonment. Hence, life imprisonment is awarded, fine amount to be paid. That judgment was set aside by the Madras High Court, that to division bench. இந்த பால்ராஜ் கேஸ் பார்த்தீங்கன்னா அதில் எதில் ரிப்போர்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2025 2 Law Weekly Criminal page 469. லாஸ்டா ஒரே ஒரு கேஸ்லாம் மட்டும் சொல்லிட்டு என் கிளாஸை முடிச்சுக்கிறேன். டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம், பிகாஸ் டைம் டிட் நாட் பர்மிட். இந்த லாஸ்டா சொல்ற கேஸ் ரொம்ப முக்கியமான கேஸ். 33 class 5 of the POCSO Act. 33 class 5 என்ன சொல்றாங்கன்னா, இந்த 33 class 5ல the child witness should not be repeatedly called to the court அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரிமினல் சைட்ல பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு என்னன்னா ஒரு கிரானிக்கா என்ன செய்வாங்க, 3 loan பெட்டிஷன். விட்னஸா ஏறி சாட்சி சொல்லிக்கோங்க, 3 loan போட சொல்லிருக்காங்க சீனியர், 3 loan போட்டேன் அப்படின்னு வந்துருவோம். 3 loan போட்டனே 3 loan வந்து 5000 ரூபாய் கட்டணும்ப்பா, அலோவ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். இந்த பிராக்டிஸ் இருக்கு பாருங்க, இதை வந்து கர்டைல் பண்ற மாதிரி இந்த 33 class 5ல போக்சோ ஆக்ட்ல a child should not be repeatedly called to the court ன்றாங்க. There is a bar to call the victim girl repeatedly. இந்த பார் இருக்குல்ல 33(5)ல, whether it is an absolute bar. இப்போ ஒருவேளை அந்த விட்னஸ் விக்டிம் கேர்லா இருக்காங்க, அவங்கள சீஃப் எடுத்தாச்சு,
அன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்தால நம்ம கிராஸ் பண்ண முடியல. ஸோ நம்ம 311 போட்டுறோம். கோர்ட்டும் பர்மிட் பண்ணிடுது. சப்சிக்வெண்டா அந்த விட்னஸ் வராமல் இருக்காங்க, நம்ம கிராஸ் பண்ண முடியல, மறுபடியும் நீங்கள் 311 போடுங்கன்றாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு போயிடுது. இந்த 311 வந்து யூஸ்வலாக நம்ம அப்படி அலோவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கிரிமினல் கோர்ட்ஸ்லாம். அது மாதிரி இல்லாமல் இந்த போக்சோ கேஸில் என்னைக்கு வந்து விட்னஸ் பாக்ஸில் ஏறி அவங்க சொல்கிறாங்களோ அன்னைக்கே கிராஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் ஆர்ஓசியாகவே வந்துச்சு. சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு ஆர்ஓசி போட்டாங்க. ஆர்ஓசி போட்டு the day on which the witness is subjected to chief examination, on the same day cross should be done without any further delay. அந்த ஜட்ஜ்மெண்ட் பேர் யாருக்கா ஞாபகம் இருக்கா? 311. சார் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நான் சைட் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணிடுவேன் சார் சொல்லுவாங்க. இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. நீங்க எல்லாம் முழிக்கவும் எனக்கும் மறந்து போச்சு. ஆக்சுவலா அந்த ஜட்ஜ்மெண்ட் சைட் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணுவாங்க எல்லா கேஸ்லையும். அந்த 311க்கு வினோத் குமார் ஸ்டேட் ஆஃப் வினோத் குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அந்த ஜட்ஜ்மெண்ட் இப்பயாவது எழுதி வச்சுக்கோங்க எல்லாரும். வினோத் குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொன்ன கைட்லைன் இருக்கு பாருங்க, அத அந்த கான்செப்டை இந்த 33 ஃபைல வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கதா நான் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது there is a bar to call the victim girl to the court repeatedly. இந்த பார் அப்சல்யூட் பாரா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது கேரளா ஹைகோர்ட்ல. கேரளா ஹைகோர்ட் said it is not absolute bar. எழுதிக்கோங்க. வினித் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. The bar imposed in section 33 class 5 is not absolute, and that the child witness can be recalled for the just decision of the case அப்படின்றாங்க. இந்த இஷ்யூ நம்ம ஹைகோர்ட்ல வருது. இந்த மாதிரி திரும்ப அவங்கள ரீகால் பண்றாங்க. அந்த பொண்ணு சீஃப் சொல்லும் போது மைனரா இருக்கு, நம்ம ரீகால் பண்ணும்போது அது மேஜர் ஆயிருது. 17 வயசுக்கு உள்ள இருந்திருக்கு, இப்ப இதாயிருச்சு. இப்ப இந்த வேர்டிங்க பாருங்களேன். அந்த 33 கிளாஸ் 5ல சைல்டு தான் cannot be repeatedly called. இப்போ she is not child, she attains majority. அதனால that bar does not operate அப்படின்றாங்க. கணேசன் வெர்சஸ் ஸ்டேட். எஸ் கணேசன் வெர்சஸ் ஸ்டேட் 2022 லைவ் லா மெட்ராஸ் ஹைகோர்ட் 116. The bar under section 33 class 5 to recall minor victim is not applicable after the victim attains majority. அப்ப நம்ம ஹைகோர்ட் வியூ பிரகாரம் if she was minor the petition would not be allowed. So சைல்ட தான் ரிப்பீட்டடா கால் பண்ண முடியாது, இவங்க வந்து மேஜர் ஆயிட்டாங்க. so that bar does not operate சொல்லி முடிக்கிறாங்க. With this I would like to conclude my class. Let us see another occasion. Thank you so much.